விஜய் வரதராஜ் ஓக்கலுளி ஓக்கலுளி ஓக்கலுளி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜின் वक्लुली. आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वरदराज वक्लुली का पॉडकास्ट ये कहना है. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஜய் வரதராஜின் வக்லுली. இது கொஞ்சம் பர்சனல், ஒரு ஜாலியான ஒரு பாட்காஸ்ட். இது தானா 2 நாள் முன்னாடி போட வேண்டியது. போன பாட்காஸ்ட்டுக்கு முந்தின பாட்காஸ்ட்டு ஏதோ வேலையில் அப்போ ஒரு மூடில் சரி இது ஃபஸ்ட்டு பேசிடுவோம், அப்புறம் இந்த கோவம் இப்போ இருக்காது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பேசுவோம்ல, அந்த மாதிரி மெமரியும் முன்னாடி இந்த பாட்காஸ்ட்டும் போட்டு உக்காந்துட்டேன். ரீசெண்டாக அதிகமான ட்ராவலே போகாதவன், டூரே போகாதவன். ரீசெண்டாக மன்னார் போயிட்டு வந்தேன். ஸ்ரீலங்காவில், இலங்கை, ஸ்ரீலங்கா, சிலோன் எப்படி வேணால் சொல்லலாம். மன்னார் போயிட்டு வந்தேன். என் ஃபேன் நம்ம கிஷோகர் ஸ்டெயின்ஸ் கிளாஸஸ்ன்னு இருப்பார், ஃபேஸ்புக்கிலலாம் பாருங்கள், நல்லா கலவரமாக சூப்பராக எழுதும். ரொம்ப ரொம்ப ஆத்மார்த்தமான மாதிரி தம்பி மாதிரி ஆகிட்டான் ஃபேனாக இருந்து. ஒரு முறை நேரில் வந்து பார்க்க வந்தான். அப்புறம் கூட பேசினேன், எவ்வளோ டெம்பிள் மங்கி பிடிக்கும், அவன் டிப்ரெஷன்லேருந்து எப்படி டெம்பிள் மங்கியும் மெஸ்ஸி 2 தான் அவனுக்கு வாழ்க்கையில் அப்படின்லாம் சொல்லியிருக்கான். ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டான். அவன் வந்து கல்யாணத்துக்கு நீங்கள் இருந்தால் நல்லா இருக்கணுண்ணே அப்படின்னு சொன்னான். சரி ஓகே டன் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கேப்பானா மன்னார் ஸ்ரீலங்கா. ஐயோ என்னடா. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அங்கே காசை சேர்த்து நான், ஒய்ஃபு, பாப்பா 3 பேரும் அப்படியே ஒரு 5 நாள் போயிட்டு வந்தோம். அது 2-3 வாரம் இருக்கும். போயிட்டு வந்தோம். போயிட்டு கொஞ்சம் ஃபோட்டோலாம் இன்ஸ்டாகிராமில் போட்டிருப்பேன். அங்கேருந்து போட முடியல, ஏன்னா அங்கேருந்து அந்த ஒரு 5 நாள் இருந்ததே வேறு ஒரு ஃபீல். அது அங்கே என்ன ஆச்சு, அங்கே என்ன மாதிரி ஒரு அனுபவம் இருந்துச்சுன்னு பாட்காஸ்ட்டில் ஜாலியாக பேசலான்னு. ஃபஸ்ட்டு பயந்தேன், லாஜிக்காகவே சொல்கிறேன், ரொம்ப பயந்தேன். நான் பயந்தாங்குழி. ஒரு டைமில் வந்து எனக்கு சக்தி எஃப்எம் இருந்துச்சு ஸ்ரீலங்காவில். அதில் வந்து எனக்கும் ஷாராக்கும் ஆர்ஜே வேலைலாம் இப்போ வந்துச்சு. அந்த டைம் நல்ல வார் இருந்த டைமில் நான் போக பயந்துட்டேன். வீட்லேயும் வேணாம். அந்த டைமில் நம்ம ஊருக்காரங்க நமக்கு வந்து அது வந்து ஒடியான்ட்டேன், நான் வரல அப்படின்னு சொல்லிட்டேன். நான் அப்படி தான். இப்போ திருப்பி சொல்லும்போது கொஞ்சம் இது ஃபேமிலியை கூப்பிட்டு போகிறோம். நானே அவன் ஜாலியாக இருந்தானே, பிரச்சனைலாம் முடிஞ்சிருச்சுனே, நீ வா, நீ ஒருத்த, நாங்களே டிப்ரெஷனில் இருக்கோம், ஊரே ஒன்றும் இல்லாமல் எக்கனாமியில் மாறிட்டுருக்கு, நீ கிளம்பி வா அப்படின்னா சொல்லிட்டு ஃப்ளைட்லாம் தேடணும். தேடினா ஒன்றும் இல்லை. எல்லாம் கொழும்பு போயிட்டு அங்கேருந்து 8 மணி நேரம் ட்ராவல் அப்படின்னா மன்னாருக்கு. ஸோ எனக்கு வந்து இதுங்க தனியாக கூட்டிக்கிட்டு கொழும்புல இறங்கி அங்கேருந்து 8 மணி நேரம் ட்ராவலு எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி என்னடா பண்ணுற சொல்கிறான் அப்படின்னா, சரி எங்களோட சொந்தக்காரங்க கொழும்பு வந்துடுவாங்கண்ணே, மச்சான் வந்துடுவான், அங்கேருந்து அவன் கூட்டியாக வந்துடுவான், இதுக்கு அவ்வளோ தூரம் அலையணும்னு நோண்டி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்புறமா பார்த்தா நேராக மன்னாருக்கே இது ஜாஃப்னாக்கு ஃப்ளைட் இருந்துச்சு, யாழ்ப்பாணம். அங்கே ஃப்ளைட் இருந்துச்சு. ஏர் அலையன்ஸ்னு ஒருத்தன் வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் தான் விட்றான். ஸோ இது பார்த்தோம், சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு அங்கேருந்து ஒரு 2 மணி நேரத்தில் வந்துடும், மன்னார் வந்துடும். ஸோ எல்லாம் கிளம்பி எடுத்துகிட்டு வீசாலாம் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிட்டு உடனே வந்துடுச்சு. எனக்குலாம் டைமில் எங்கள் அம்மா டூர் போகும்போதெல்லாம் சிங்கப்பூர் போனாங்க. எங்கள் தாத்தாவோட அப்பா வந்து சின்ன வயசில் ஓடி போயிட்டார் சிங்கப்பூருக்கு இன்னொரு பொண்டாட்டியோட. அதனால் அவருக்கு அந்த ஊரை போய் ரிவெஞ்ச் மோடுக்கு பார்க்கணும்னு ஆசை. நல்ல கடைசி காலத்தில் போய்ட்டுலான்னாரு. எங்கள் அம்மா கூப்பிட்டு போச்சு, எனக்கு தரல. ஏன்னா வேலை இல்லாதவங்களாம் அப்போது, அதாவது ஸோ கால்டு ஆர்டிஸ்ட், வேலை இல்லாதவங்களாம் வந்து சிங்கப்பூர் போனாங்க, செட்டில் ஆயிடுவாங்க சொல்லிட்டு எனக்கு தரல. அம்மாவும் தாத்தா மட்டும் போயிட்டு வந்தாங்க. அது ஒரு துன்பியல் சம்பவம். இது வந்து ஈஸியாக கிடச்சிருச்சு. அப்புறம் பாப்பாவுக்கு அங்கே போய் வாங்கிட்டோம் ஸ்பாட்டில் வீசா வச்சுங்க, தேவையில்லைன்னாங்க. முடிச்சுட்டு எல்லாம் ட்ரெஸ்ஸுலாம் எல்லாம் எடுத்துகிட்டு மாட்ட சொல்லிட்டு போனோம். எனக்கு இந்த ஒரு ஏர்போர்ட்னாலே ஒரு பேனிக் ஒன்று இருக்கும். நான் ரொம்ப நாளாகவே ரொம்ப கம்மியான ஃப்ளைட்டு தான் போயிருக்கேன். அதாவது இன்டர்நேஷ்னல் வேறையா, செக்கிங்கு சும்மாவே பேனிக்காகவே இருக்கும். எனக்கு ட்ராவல்னாலே எனக்கு கடுப்பு. இன்ட்ரோவிட்டுக்கு ஐயா அப்படியா திருப்பி வீட்டுக்கு வருவோமான்னு இருந்துச்சு. ஆனால் இந்த 5 நாள் அப்படி இல்லை. ரொம்ப சொல்கிறேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபீலு. அப்புறம் போயிட்டு பாப்பாலாம் கூட்டிகிட்டு செக்கின்லாம் பண்ணிவிட்டு ஃப்ளைட்டை பற்றிலாம் பார்த்தேன். அங்கே அந்த ஃப்ளைட் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆக்சிடெண்ட்லாம் ஆகிருக்கலாம் நெட்டில் தேடினேன். அவ்வளோ ஒன்றும் இல்லை, சின்ன ஃப்ளைட்டு தான், ஏர் அலையன்ஸு.
அப்புறம் அங்கே போயிட்டு அது எப்படின்னா ஃப்ளைட்டோட விங்கு வெளியே தெரியும். அது பர்டிஎஸ் ஒரு மாடல் அப்படின்னு என்னன்னு தெரில. ரவுண்டாக உள்ள விங்கு இருக்கும்ல, விங்கே வெளியே ஓடும், அது மாதிரி வருது. அப்புறம் போயிட்டு அங்கே போகும்போது ஒருத்தங்க செம்பிள் மைக்கி ஃபாலோ பண்ணுறாங்க, ஒருத்தங்க பார்த்தாங்க. அவங்க ஏர்போர்ட்லேயே ஒருத்தங்க பார்த்து இங்கே மீனம்பாக்கத்தில் பார்த்து பேசிவிட்டு ஒரு சினிமாவில் வில்லனாக வந்திருக்கார். அப்போல்லாம் அவங்க அம்மாட்ட இன்ட்ரடியூஸ்லாம் பண்ணி சொல்லிவிட்டு அப்புறம் அப்படியே பெருமை. தமிழ்நிக்கெலாம் வந்து ஒரு ஜாலி. ஏன்னா அது வந்து அவங்க அப்பாவை வந்து டக்குன்னு டிவியில் நம்ம பார்த்துருச்சு. அதுக்கு நார்மலாக இருக்கும். இப்போ நானோ அப்துலோ ஷாராவோ ரிஷியனோ டிவியில் வந்தால் தெரிஞ்ச அண்ணன் தானே பத்ரி நல்லா வந்திருக்காரா, அது தானே டெய்லி வீட்டுக்கு வருவார் மாதிரி நார்மல் ஆகிடுச்சு. இதுக்கு வந்து பல வருஷம் கஷ்டப்பட்டுருக்கோங்கிற ஃபீல்லாம் தெரில. அது பொறுத்தவரைக்கும் அப்பா ஒரு செலிப்ரிட்டி இருக்குது, ரோட்லலாம் போனால் கை கொடுப்பாங்க, ஃபோட்டோ எடுப்பாங்க, அது நார்மலாக பார்த்துருக்கோம். எனக்கு அது ரொம்ப நாள் ஆசை, நம்ம அப்பாவை பார்த்து நம்ம பெருமைப்படணும் அப்படின்னு. ஏன்னா எனக்கு அது நடக்கலை, எங்கள் அப்பா டார்ச்சர் தான். அது அடிக்கடி சந்தோஷப்படுவேன். நம்ம பாப்பா பாரு சொல்லும்ல, ஸ்கூலில் போயிட்டு எங்கள் அப்பா ஃபோட்டோலாம் எடுப்பாங்க தெரியுமா, எங்கள் அப்பா டிவிலலாம் வருவாரின்னு சொல்லிலாம் விட்டு அமைச்சிருக்கேன் அதுக்கிட்ட. எனக்கு தமிழுக்கு போய் வீட்டில் சும்மா ஸ்கூலில் போய் சீன் போர்டு. ரொம்ப ஹாப்பியான விஷயம் என்னென்னா, தமிழனி ஸ்கூலில் என்னை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டாங்க ஒரு ஈவெண்ட்டுக்கு. நான் ரொம்ப பெருமையாக நினச்சேன், ஏதோ ஒன்று பண்ணிட்டோம் போல் வாழ்க்கையில். அங்கே தான் ஸ்கூல் இருக்குது, கூப்பிட்டாங்க. போயிட்டு இது வந்து பக்கத்தில் உட்காந்துக்குச்சு, சேரில் உட்காந்துக்குச்சு. இதுதான் சாக்கு, மிஸ்ஸோ கர சேரில் தமிழ் உட்காந்துக்குச்சு. ஏன்னா அது சீஃப் கெஸ்ட்டோட பொண்ணா. நான் இந்த ப்ரைஸ் எல்லாம் கொடுத்தேன், ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பாப்பல எங்கள் அப்பா ஸ்கூலுக்குலாம் வந்திருக்காரு, அதுக்கு சொல்ல ஒரு கதை இருக்குல்ல, ஏதோ ஒன்று பண்ணிட்டாரு போல் அப்பான்னு. ஸோ அதெல்லாம் ஒரு பெருமையான மூமெண்ட். சரி போச்சோம், போயிட்டு செக்கப்லாம் பண்ணிவிட்டு ஏறி ஃப்ளைட்டு போச்சு. நான் என்ன பண்ணேன், நிறைய பாட்டெல்லாம் டவுன்லோட்லாம் பண்ணிட்டேன், ஸ்பாட்டிஃபைல போட்டு ப்ரீமியம்லாம் கட்டுறேன்ல பணக்காரன், அவன் பண்ணிட்டு ப்ளேலிஸ்ட்லாம் வச்சுருந்தேன். போய் நேராக உள்ளே போய் உக்காந்துட்டு பாட்டைக்கிட்ட போட்டு ஒரு 4 பாட்டு கேட்குறேன். டக்குன்னு வெல்கம் டு மன்னார் அப்படின்ட்டாங்க. ஜாஃப்னா யாழ்ப்பாணம் ஹத்தி. ஸோ ரொம்ப சீக்கிரம் அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஃப்ளைட்டே அப்படி தானே, நம்ம ட்ரெயினில் 10 மணி நேரம் போயிட்டேன். அந்த ஃப்ளைட்டு ஏறுறது, இந்த ரன்னிங் டேக் ஆஃப்லாம் கும்பிட்டுப்பேன் நான். அதனால் ஒரு முறையும் ஒரு பயம் ஒன்று இருக்கும், அது கும்பிட்டுப்பேன். நான் பர்சனலும் யோசிப்பேன், ஒரு இடத்துல வந்து ஒரு ட்ராவல் போகிறோம்னா யாரை ஒரு ஆவலது சேஃபாக போகணும்னு கான்ஷியஸாக யோசிக்கணும் அப்படிங்கிறத நான் நினச்சிப்பேன். யாருமே அதை பற்றி யோசிக்காத ஒரு இடம் தான் ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு எனக்கு ஒரு பர்சனல் பிலீஃப் சின்ன வயசுலேருந்து. ஸோ நான் கான்ஷியஸாக வச்சுப்பேன், இந்த இத்தனை பேசஞ்சராக நான் ஒருத்தனாவது இது சேஃபாக போகணுன்னு நினச்சிக்கிறேன் மனசில் அப்படின்னு எனக்கு ஒரு கொள்கை ஒன்று உண்டு. போய்ட்டு உக்காந்துட்டு எல்லாம் போய்ட்டு அந்த இறங்கும் போது அழகாக இருந்துச்சு. ஜாஃப்னா இறங்கும்போது அப்படியே அவங்களுக்கு அழகாக தெரியுது, நம்ம கடல்லேருந்து அப்படியே அந்த ஊர் தெரிஞ்சாடே சரக்கு. அப்போ வந்து இதை சொன்னாங்க, இங்கே வந்து வீடியோ ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாது, இங்கே முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் டிஃபென்ஸ் ஏரியா, மிலிட்டரிலாம் எடுக்கக்கூடாது. சரி ஏதோ பிரச்சனை போல், என்ன இப்போயே கலங்காதேன்னு பார்த்தா அப்படி ஒன்றுமே இல்லை, பாவம், அது ஒரு அறிவு போல். அப்புறம் இறங்கிட்டு போகிறோம். வெளியில் வந்த உடனே ஒரு வேன் வந்துச்சு, அதாவது ஸ்ரீலங்காக்காரங்களுக்கு ஒரு வேனு, இன்டர்நேஷ்னல் பேசஞ்சர். நாங்களாம் இன்டர்நேஷ்னல் பேசஞ்சர், நான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கோம்ல. வேர் ஆர் யூ ஃப்ரம் அப்படின்னாங்க. முறை இந்தியா அப்படின்ற, எனக்கு அதே சிரிப்பாக இருக்குது. நான் இந்தியான்னு சொல்கிறதுக்கான சான்ஸ் எங்களுக்கு எப்போயாவது தானே வரும். நார்மலாக நம்ம ஊருக்காரங்க சொல்லவே மாட்டோம் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நானும் எப்பவுமே சிரிச்சுக்கிறோம். இது மாதிரி நம்ம சொன்னதே இல்லைன்னு ஒரு சின்ன காரில் ஏற்றினாங்க, ஒரு 2 பேர் ஏறினாங்க. சரி ஓகே, இன்டர்நேஷ்னல் பேசஞ்சர், நம்ம தனியாக ஒரு எம்பசி, இங்கே இதுக்கு எம்பசி போயிட்டு வீசாலாம் பார்த்துக்கோ, ஓகே பெருசாக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனால் இங்கே அந்த நார்மல் வேனில் ஏறினவங்க நிற்கிறாங்க, பக்கத்து ஒரே ஒரு கயிறு போட்டு பக்கத்தில் நாங்கள் நிற்கிறோம். கோவமாக ஒரு இன்னொருத்தர் இருந்தார், எல்லோரும் செக் பண்ண, எதுக்கு போகிறீங்கன்னாரு. நான் ரொம்ப நின்னோம். எதுக்கு போகிறீங்க, மேரேஜ்? இல்லை நாட் மை மேரேஜ் சார், மை ஃப்ரெண்டு மேரேஜ்ன்ட்டு. ஏன்னா ஃபேன் அப்புறம் அது யார் என்ன சேனலில் போட்டுக்காட்டி டெம்பிள் மிக்கி போட்டுக்காட்டி நம்மளை பேன் பண்ணிட்டாங்கன்னா, அதனால் மை ஃப்ரெண்டு மேரேஜ் சார். ஓ சூப்பர் மன்னார், ஓகே கோ அப்படின்னாங்க. அப்புறம் வெளியே வர ஏர்போர்ட் முடிஞ்சிருச்சு, ஜாஃப்னா ஏர்போர்ட்டு. அது குட்டியாக தான் இருந்துச்சு, ரொம்ப சின்னதாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்க. நான் வந்து அந்த என் ஃபேன் கிஷோகர் மச்சான் வந்து வெளியே நிற்பாருன்னா ரொம்ப தூரம் நடந்து போய் நிற்கிறோம், பாவம் வெயிட் பண்ணுவார்னு பார்த்தா அங்கேருந்து கை காட்டிக்கிட்டு இருக்கான். எம்பசியில் வந்து நாங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பார்த்தா அவ்வளோதான் ஏர்போர்ட்டே, ஒரு சின்னது. அப்புறம் சொன்னாங்க எல்இடி வச்சுருந்தாங்க. அப்புறம் இவங்க வந்து அதை வாங்கிட்டாங்க, கவர்மெண்ட்டு எடுத்துக்கிச்சு வாருக்கு. அப்புறம் சொன்னாங்க அதெல்லாம் நமக்கு அது சொல்கிற அப்படியே கேட்டுக்க, எனக்கு இந்த ஹிஸ்ட்ரியும் ஃபுல்லாக தெரியாது. குட்டி ஏர்போர்ட், அதாவது இந்த ஃப்ளைட்டு போனவொடனே ஏர்போர்ட்டை மூடிட்டாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அடுத்த வாரம் தான் வரும் போல், செம்ம ஜாலியாக இருந்துச்சு. எங்களுக்காக தான் வெயிட்டிங். எனக்கு போனதுக்கப்புறம் முட்டை சாப்பிட போயிட்டாங்க. ஒரு சின்ன ஒரு 10 BHK 2 வீடு பக்கத்து புத்தில் வச்ச மாதிரி தான் இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு குட்டியாக. ஏன்னா இந்த மீனம்பாக்கத்தில் ஒரு பேனிக் கொண்டு இருந்துகிட்டே இருக்கும் ஏர்போர்ட்டில். வெளியே வந்தானே பையன் நிற்கிறான், அண்ணே வாங்கினேன் அப்படின்னாரு. அவர் வந்து ஒய்ஃபோட தம்பி கிஷோகருக்கு கல்யாணம். அப்புறம் அவர் வந்துட்டு அவர் கூட காரில் ஏறிட்டு கட்டியே ஒரு பதட்டம், நான் இவ்வளோ வார் முடிஞ்சு இப்படி இருக்குது, எதாவது பிரச்சனை இருக்குமோ, நம்மள தான் கேட்பாங்களோ. எனக்கு டிராஃபிக் போலீஸில் பார்த்தாலே பயம்.
என்னன்னு பார்த்தா அப்புறம் போகிறேன். ஒரு வீட்டில் மட்டும் ஒரே தொலையாக இருந்துச்சு. போச்சு, நேற்று தான் நடந்திருக்கும் போல், வாரு இவ்வளோ குண்டு தொலையாக இருக்கேன். அப்புறம் பார்த்தா அதுக்கப்புறம் இந்த வீட்டை 5 நாளுக்கு அது மாதிரி ஒரு வீட்டை நான் பார்க்கவே இல்லைங்கிறது வேறு விஷயம். அது ரொம்பக்குனே பேனிக் போட்டது வச்சுருப்பாங்களான்னு தெரில. அங்கே தான் முறை அந்த ஆர்மி கேம்ப் போஸ்ட்டை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அங்கங்கே நிற்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் வாங்கினேன் அப்படின்றான். நார்மல் போல் அங்கங்கே அப்படி தான் நிற்பாங்க. அப்புறம் 5 நாளும் பார்த்து அங்கங்கே ஒரு ஆர்மி செக் போஸ்ட்டு கூட நிற்பார். அப்புறம் இது கிஷோகர் சொன்னான், அது வந்து ஜெயிச்சிட்டாங்கண்ணே, சைக்கலாஜிக்கலாக நாங்கள் தான் இருக்கோம் அப்படிங்கிறது காட்டுறதுக்கு அங்கங்கே ஒரு ஆர்மிக்காரங்க நிற்பாங்க. கேம்ப் போட்டிங்க நிற்க வேண்டிய தேவையே இல்லை, ஒன்றுமே இல்லை. தமிழ் ஈழம்னு இருந்த இடத்துல இப்போ எதுவுமே இல்லைண்ணே, எதுக்கு நிற்கணும் சொல்லுங்கள், அது எந்த ஒரு தேவையுமே இல்லை, சும்மா அப்படி சொல்லிக்கிறது, நாங்கள் தான் இருக்கோம், உங்களை ஜெயிச்சிட்டோம் பார்த்தியான்னு மாதிரி அவனோட ஒரு இது ஒன்று சொன்னான். அதை பார்த்துட்டு போச்சு. அப்படியே வண்டிக்கு போயிட்டு அதில் ஒரு ஹோட்டலுக்கு அலைஞ்சோம். ஏன்னா ஒரு பெரிய ஒரு கதை மாதிரி சொல்லுவேன், கேட்டு அப்படியே தூங்கிடுங்க, ரொம்ப நேரம் பேச போகிறேன். ஹோட்டலுக்கு போய் உட்காந்தோம். அங்கே சாப்பாடு கிடைக்கல, எங்கேயுமே ஹோட்டல் இல்லை. ஆமாம், எங்கேயுமே கடை இருக்குது, உள்ள ஆளுங்களே இல்லை, டெசர்ட்டடாக இருந்துச்சு இடமே. யாழ்ப்பாணம்லாம் பெரிய சிட்டியில் அது ரொம்ப காலியாக இருந்துச்சு. கடைங்க இருக்குது, வாங்குறதுக்கு ஆள் இல்லை, சாமான் இல்லை, மாதிரியாக ரொம்ப அலைஞ்சோம். நல்ல காஸ்ட்லி விட்டது. ஃபாரின்காரங்களாம் சாப்பாடு போட்டுருந்தான். எங்களை பார்த்தோம்னா இல்லை சாப்பாடு முடிஞ்சிருச்சுன்னா இவர் ஒரு மாதிரி பல்ல கடிச்சிட்டு அந்த பையன் வெளியே வந்தான். இங்கெல்லாம் கொஞ்சம் அப்படி தானே பார்ப்பாங்கண்ணே அப்படின்னா. தெரியலப்பா, ஸ்ரீலங்கா ஹோட்டலில் அது மாதிரி தான் இருக்குண்ணே, வாங்க போகலான்னு கெடுப்பானா. செம்மக்கா நல்லா இருந்துச்சு, ராயலாக இருந்துச்சு, சாப்பாடு இல்லை. சுற்றிட்டே இருந்தாலும் ஹோட்டலில் மாட்டுச்சு. உடனே என்ன வேணும் அப்படின்னா, தயவு செஞ்சு எனக்கு முட்டை கொத்து வேணும், யாழ்ப்பாண கொத்து வேணும்டா எனக்கு அப்படின்னா. அரே அது வேணும் எனக்கு போடு அப்படின்னா. நான் இதுக்கு என்ன ஃப்ளாஷ்பேக்னால், நாங்கள் திருச்சியில் சின்ன வயசில் இருந்தப்போ சிலோன்காரங்க நிறைய பேர் அங்கே இருப்பாங்க திருச்சியில். நான் ராமேஸ்வரம் அப்படியே வந்து கேம்ப் வழியாக அங்கே வந்துடுவாங்க. நிறைய பேர் வந்தாங்க. எங்கள் அம்மா டியூஷன் எடுத்தாங்க, நிறைய சிலோன் பசங்க பொண்ணுங்களும் டியூஷன் எடுத்தாங்க. என்னோடய ஃபஸ்ட்டு க்ரஷ்லவும் அங்கே தான் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 7வது 8வதுல ஒரு க்ரஷ் ஒன்று இருக்கும்ல, அதில் அங்கே வந்து ஒரு என் கூட படித்த பொண்ணு ஒன்று, அது மாதிரி. இப்போ அது வேறு கதை, அது பொறுமையாக பேசுவோம். ஸோ அங்கே வந்து பக்கத்து சந்துக்காரர் வந்து கொத்து பரோட்டா போடுவார். எனக்கு முறை நான் சாப்பிட்ட கொத்து பரோட்டாவே அதுதான். எனக்கு அது சிலோன் கொத்து பரோட்டானே எனக்கு தெரியலை. நான் பார்த்த கொத்து பரோட்டாவே அதான். ஆனால் இதான் டிஃபால்ட் செட்டிங் நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் சென்னை வந்ததுக்கப்புறம் அலையிறேன், எங்கெங்கேயோ சாப்பிட்றேன், டேஸ்ட்டே கிடைக்கல. நான் அவர் மட்டும் ஸ்பெஷலாக போட்டிருப்பார் போல. அப்புறமா ஒரு முறை ஒரு ஃபோட்டோவில் பார்த்துட்டேன், அது ரொம்ப ஸ்கொயர் ஷேப்பில் வெட்டி கொடுப்பாங்க. இதானா அப்புறம் பார்த்தா சிலோன் கொத்துன்னு போட்டுருந்துச்சு. ஓ, இது அந்த ஊர் ஸ்பெஷலா, அதான் தக்காளி எங்கெங்க இருக்கு. நானும் எல்லா இடத்துலையும் தேடுறேன். எங்கள் சென்னையில் சிலோன் பரோட்டான்னு ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. போய் கேட்டேன், அவர் வந்து பயந்துட்டார். தம்பி இங்கே அதெல்லாம் கிடைக்காது, நான் சும்மா பேர் போட்டிருக்கேன், நான் நார்மல் சாப்பாடு தான் போடுறேன், சிலோன் பரோட்டானா ஆளுங்க வருவாங்கன்னு எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுன்னாங்க. அப்புறம் நெட்டில் போய் தேடினா அது ஒரு தனி ப்ரொசீஜர். ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பரோட்டா மாதிரி இருக்குது, அதை எடுத்து வெட்டி தனியாக கறி குழம்பு தனியாக பண்ணுறாங்க, பரோட்டா தனியாக பண்ணுறாங்க, ரெண்டும் அப்புறம் கலந்து கொடுக்குற மாதிரி ஒரு நம்ம ஊர் மாதிரி ஒன்றா போட்டு அடிக்க மாட்டாங்க. இதை கிஷோகர் எனக்கு ஆன்லைனில் அமிச்சா ட்ரை பண்ணி பாருங்கண்ணேன்னு சொல்லிட்டேன்னு. ஸோ அதை வந்து நான் திருச்சியில் ஒரே ஒரு ஹோட்டலில் இருக்குது, திருச்சியில் ஒரே ஒரு ஹோட்டலில் சிலோன் கொத்து போடுறாங்க. அதை எங்கள் வீட்டிலேருந்து வாங்கிட்டு நைட்டு வந்து ஆறுனதை கொடுத்துச்சாங்க. நான் சூடு பண்ணி சாப்பிட்டேன். என்ன பண்ணிட்டேன், மறுநாள் ஒரு முறை சிலோனில் எக்கனாமிக் கிரைசிஸ் போயிட்டு இருக்கும்போது ஃபேஸ்புக்கில் போஸ்ட்டு போட்டேன், நண்பர்களே சிலோன் கொத்து பரோட்டா எங்கே கிடைக்கும் போட்டேன். உடனே அத்தனை சிலோன் ஃபாலோவர் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம், எங்களை கொத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க, இப்போ பார்த்து நீ இது கேட்குறியா அப்படின்னு சொல்லி ஒரே கலை, வாரியானே எங்களை கொத்து போடுறானு வந்து பாருங்கண்ணே அப்படி. சாய்டா தம்பி தெரியும், அப்பான டைமில் போட்டான்டா அப்படி. இதே மாதிரி இன்னொன்று ஆச்சு. தொல் திருமாவளவன் அவர் வந்து பௌத்தம் தான் சாதியம் இப்போ இருக்கும், பௌத்தம் தான் அடுத்த பதில் அப்படின்னு போட்டிருந்தார். அதை ஷேர் பண்ணி விட்டேன். உடனே அண்ணே எங்கள் ஊருக்கு வானே, பௌத்தம்னா என்னன்னு காட்டுறேன் அப்படின்னா. ஸோ புத்தர் வந்து பார்டர் தாட்னா எவ்வளோ வைலண்ட்டாக மாறி இருக்காருங்கிறது புரிஞ்சுது. துன்பத்திலும் ஒரு இன்பம் வாங்கலாம், அப்படி தான். நிறைய ஸ்ரீலங்கா சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இருக்காங்க, ஆச்சரியமாக இருக்குது எங்களுக்கு, நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. அது அங்கே போகும்போது தான் தெரிஞ்சுது என்ன காரணம்னு. அப்புறம் அங்கே போய்ட்டு நல்ல கொத்து, அந்த பழைய ஞாபகம் வந்துச்சு, 7வது 8வதுல சாப்பிட்ட ஞாபகம். ஃபுல் கொத்து சாப்பிட்டேன். முடிச்சுட்டு பில்லு பார்க்குறேன், 4000 ரூபா இருந்துச்சு. டேய் ஏன்னா 4000 ரூபா இருக்குது அப்படின்னு. கொத்து பரோட்டா வந்து 900, பிரியாணி வந்து 1100, கொக்கோ கோலா வந்து 500 ரூபா. தம்பி என்னப்பா இது எங்கட காசுங்கண்ணே, நான் உங்களோட காசாக கூட இருக்கட்டும்டா, எதுக்கடா எவ்வளோண்ணா, எக்கனாமிக் கிரைசிஸ் தெரியாதா உனக்கு, எல்லாம் 8 மடங்கு 5 மடங்கு ஏறி போச்சுன்னா. அப்போ தான் எனக்கு ஏன் கடையில் ஆளுங்க இல்லைங்கிறதே புரிஞ்சுது. அந்த 5 நாளும் இந்த ஒரு செம்ம ஒரு விஷயத்தை வந்து நான் ட்ராமாவை பார்த்தேன். நம்மளை விடுங்க, அவங்களுக்கு அது நார்மல் காசு தானே. அவங்க வந்து அவங்க காசுக்கு 20 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு டீ குடிச்சிட்டு நார்மல் சாப்பாடு சாப்பிட்டவங்க தான், அவங்களுக்கு இது அதிகம். யோசிச்சு பாருங்கள், ஒரு கொத்து பரோட்டா 1000 ரூபா, ஆனால் நீங்கள் என்ன வாழ்வி. அது இது தான் ஹோட்டல் தான். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஓடுறேன், போகிறேன் வரும். போயிட்டு கிளம்பி அங்கே வந்து 2-2.5-3 மணி நேரம் ஆகிருக்கும். பாவம் அடித்து ஓட்டுறான். ஆனால் நாங்கள் மட்டும்தான் ஒரே காரு, ஆப்போசிட்லேயும் யாரும் வரல.
இந்த பக்கமும் யாரும் கூட வரல. அப்படியே அவ்வளோ அழகான ஊர், யாருமே இல்லை. நான் சும்மாவே பேனிக்கு. ரெண்டு பக்கமும் காடு. நடுவில் ஆர்மி ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு எனக்கு வேர்த்துருச்சு. மாலை முடிஞ்சுதுடா. நின்று லைசன்ஸ் கேட்குறாங்க. இவரத்தை காட்டினார். இது நாங்கள் டிராஃபிக் போலீஸ் மாதிரி இதுக்கெல்லாம் பேனிக் ஆகாது, நார்மலாக கேட்பாங்க. வாரெல்லாம் முடிஞ்சிருச்சு, நீ கொஞ்சம் மூட அப்படின்னு முடிச்சுட்டு அப்படியே போகிறோம். போக மாதிரியான ஒரு ஃபீலு. அப்போ அந்த ஓட்டின பையன் பேச ஆரம்பிக்கிறாரு. எடுத்துட்டானுங்க, அடிச்சுட்டானுங்க, ஒன்றும் இல்லாமாக்கிட்டானுங்கண்ணே. அந்த ஒரு வார்த்தை தான், அதுக்கு மேலே அவர் பேசலை. ஏன்னா ஒரு மாதிரி சொல்ல முடியாத ஒரு கோபமோ ஒரு சோகமோ நிறைய வார்த்தைங்களை யூஸ் பண்ணார். இவ்வளோ தான் சொன்னார். ஒன்றும் இல்லைல்ல, எடுத்துட்டானுங்க, எல்லாம் போயிடுச்சு, அடிச்சுட்டானுங்க, இவ்வளோ தான் வருது. அப்படியே எனக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக இது டூர் இல்லை, ஒரு பெரிய ஒரு கதையோட ஒரு ஹிஸ்ட்ரியோட ஒரு போராட்டத்தோட ஒரு வரலாறோட எண்டிங் முடிஞ்ச ஒரு பதில் தெரிஞ்ச ஒரு நிலத்துக்குள்ளே நம்ம போயிட்டுருக்கோன்னு மெதுவாக புரிஞ்சுது. ரைட்டு, ஓகே. அதை நம்ம இல்லாததுனால நம்ம ரொம்பவும் பொங்குற மாதிரி காட்டி அவங்கள ட்ரபிள் பண்ண வேணாம். அதுக்கு நான் நோண்டலை. ஏன்னா நிறைய இடத்துல சில பையலுங்க ஹிஸ்ட்ரி கற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு கஷ்டத்தில் இருக்கிறவங்க நோண்டுவாங்க. அந்த கடுப்பு முறையெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன். நான் என்னால் முடிஞ்ச காமெடியை போகிறேன். என்னால் இப்போ அவ்வளோதான் பண்ண முடியும், சிரிக்க முடியும். சிரிச்சுக்கிட்டு பாய்ச்சிட்டு அப்போ நான் சொன்னேன், நான் 5வது 7வதுல பார்த்த பொண்ணு ஸ்ரீலங்காவில் தான் இருக்கவனே, பொண்ணை பார்க்க போனோம், வல்வெடுத்துறையில் இருக்கா. அவன் குஷி ஆகிட்டான். ஜாலியாக கான்வர்சேஷன் பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்மளும் போகலாம், நீங்கள் பக்கம் தானே இருக்குது, வாங்கினே போகலான்னு சொல்லிட்டு என் ஒய்ஃபை கலாச்சிக்கிட்டே வரான். கூட்டு போயிட்டு வரேங்க, அப்படியே கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிடுவாரு கலாய்க்கிறேன். அப்படியே போகிறோம். தமிழ் நீ நல்லா தூக்கம், ஃப்ளைட்டில் நல்லா தூங்குது. நல்லா சாப்பிட்டுச்சாங்க. பிரியாணி பிரியாணி அங்கே அது மட்டும் வேறு மாதிரி இருக்குது. ஃப்ரைட் ரைஸ் மாதிரி போட்டு முட்டையை வச்சு கொடுத்துட்டாங்க. அவங்க அந்த பையனே சொன்னானே, எங்கள் பிரியாணி சாப்பிட்றாதீங்க, அவங்க ஒரு மாதிரி இருக்காது, நாங்களே அங்கெல்லாம் பிரியாணி சாப்பிட்றோம், இங்கே இருக்காதுண்ணே. ஆனால் அங்கே கொத்து நார்மல் சாப்பாடு மாதிரியா, கொத்து புரோட்டா நம்ம ஸ்பெஷலாக சாப்பிடுவோம்ல, அங்கே டெய்லி கொத்து கொடுங்கண்ணே சொல்லி கேட்குறாங்க. நம்ம இட்லி வைங்க, தோசை வைங்க மாதிரி சொல்லிட்டு போகிறோம். அருமையான ஊருப்பா, ஒரே மரங்க, ரோடு என்ன அழகாக போட்டிருக்காங்க, நான் அழகாக இருந்துச்சு. அப்போ ஒரு ஜோக்கு நடந்துச்சு. போயிட்டு இருக்கும்போது லெஃப்ட்டில் ஒரு ஊர் பேர் இருக்குது, அந்த ஊர் பேர் அடிச்சிருந்தாங்க. திருப்பி இன்னொரு போர்டு ஊர் பேர் அடிச்சிருந்தாங்க. நான் உடனே ஃபீல் பண்ணுறேன், பாத்தியாப்பா ஆர்மிக்காரங்க எவ்வளவு மோசம் இல்லை, அந்த ஊரை நாங்கள் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டோம், அந்த பேரை அடிச்சிருக்காங்க பாரு அப்படின்னு. ஆனால் சிரித்தான். ரொம்ப யோசிக்காதீங்கண்ணே, ஊர் பேர் அடித்தா அங்கே பார்டர் முடியுதுன்னு அர்த்தம் அப்படின்னா. அடுத்து பாருங்கள், அந்த ஊர் பேரோட ஒரு போர்டு வருது, ஆமாம் பாருன்னா பார்டர் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம்னா. ஓகே, ரொம்ப பொங்கக்கூடாது போல் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவன் இதை மூடிக்கிட்டு வந்தேன். நேரம் போச்சு. அப்படியே யாருமே இல்லாத ஒரு ஃபீல் இருக்கும்ல. கும்பலாக க்ரௌடாகவே இருந்த நமக்கு ரிலீஃபாக இருக்கலாம். ஆனால் இந்த ரிலீஃப் இப்போ அங்கே மொரிஷியஸ் ஒரு முறை நாங்கள் ஹனிமூனுக்காக போயிருந்தபோது அந்த டெசர்ட் அங்கே ஜனங்களே அவ்வளோதான். இது இடம் பெயர்ந்து போயிருக்காங்க, இறந்து போயிருக்காங்க. அந்த இடத்துக்கு அமைதிக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குல்ல, அதுதான் போட்டு அழுத்துச்சு. அப்படியே நாங்கள் மட்டும்தான் போகிறோம், ஒரே காரு தான். 3 மணி நேரம் அப்படியே போயிட்டு மன்னார் போயிட்டு மன்னார் ஒரு பெரிய பாலம் ஒன்று வரும். அதுக்கப்புறம் தலைமனை சிட்டி உள்ளே அதுக்கிட்டே இருக்கான், தலைமனை முன்னாடியே இருக்கான். உள்ளே போயிட்டு நேராக போனால் லெஃப்ட்டில் விட்டு ஜோசப் வாஸ் நகர் அப்படின்னு. இந்த மாப்பிள்ளை என்ன பண்ணிட்டான், அவன் இங்கே பொண்ணு வீட்டில் இருக்கான், நீங்கள் போங்க, நான் 2 நாள் நான் மறுநாள்கள் வரேன்ட்டான். எனக்கு கிஷோர் எனக்கு யாரையும் தெரியாதுடா அப்படின்னா. நான் அப்படி தான் நாங்கள் அங்கே போயிட்டோம். பையப்பட அங்கே போய் சொதப்பிட்டான். நாங்கள் போயிட்டு உள்ளே போய் உட்காந்துட்டோம். அப்பட்டாக்குன்னு பார்த்தா மாப்பிள்ளோட அம்மா அப்பா அவங்க சொல்லி வச்சிட்டான் போல், இந்தியாவிலேருந்து வராங்கன்னு. அவங்க உள்ளே போயிட்டு ஒரு நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி, ஐலாண்டுனால அப்படியே ஃபுல்லாக கலகலன்னு ஃபுல்லாக மண்ணை போட்டு தினமரம் போட்டு ஜம்முன்னு இருந்துச்சு. அப்படியே உட்காந்து எனக்கு ஃபஸ்ட்டு புரியல, ஒரு பதட்டமாக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சமாக வச்சு சாப்பாடு டீ கொடுத்தாங்க. டீ ஒரு கார பண்டார் கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு பொறுமையாக உட்காந்துருவோம். கொஞ்சமாக கிஷோரோட ஃபேமிலி பசங்களாம் டெம்பிள் மிக்கி பார்த்தவங்க தெரிஞ்சாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கணும். நல்லா பாயை போட்டு கவுந்துட்டோம். நல்லா காற்று வந்துச்சு. எனக்கு பயம், அப்பப்போ எங்கேயாவது சொல்கிறாங்களோ, எங்கேயாவது டேங்க்கு வருதான்னு. ஏன்னா ஆரம்ப டைம் பேனிக்கு, நான் அவ்வளோதான் ஆள். உட்காந்துட்டு பேசிட்டு அப்புறம் கொஞ்சமாக நைட்டு அவங்க வீட்டில் மேலே தங்க வச்சாங்க. தக்காளி ஃபேனு போடாமல் தூங்கினேன். ஃபேனே தேவையில்லை, பால்கனிலேருந்து அப்படி ஒரு காற்று. ஆனால் யாருமே வீட்டை கேட்டை திறந்தான் இருந்துச்சு, டோர் கூட திறந்தா இருந்துச்சு.
திருட என்ன இருக்குது அப்படின்னாங்க. என்ன இருக்குங்க திருட, யார் இருக்கா திருடுங்க அப்படின்னு. ஃப்ரிட்ஜை திறந்தால் அங்கே வந்து எதுவுமே எங்கே உடனே வாங்கி சாப்பிட்ருவோம். சேவ் பண்ணுற அளவுக்கு இங்கே யாருமே அவ்வளோ ரிச்சலால் ஒன்றுமே இல்லை அவங்களுக்கு கடையில். அதாவது ஸ்ரீலங்காவில் எதுவுமே இல்லைன்னு கிடையாது, வாங்கிறதுக்கான அந்த ஒரு விஷயமே வந்து அங்கே எக்கனாமி வந்து அப்படி பண்ணிட்டு போயிட்டானுங்க. கிரேட் ராஜபக்ஷே வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓடிட்டார் போல். அந்த ஒரு கிரைசிஸ் அங்கே இருந்துச்சு. ஆனால் போன ஊர் வந்து கிறிஸ்டின் ஊர், ஃபுல்லாக முக்கால்வாசி மெஜாரிட்டி அவங்க தான். ஜோசப் வாஸ் நகர்னு சொல்லிட்டு பெரிய ஒரு சர்ச்சு நடுவில் பழைய சர்ச்சுன்னு கட்டி வச்சுட்டு இவங்க ஃபுல்லாக அவங்க ஃபேமிலி எல்லாருமே இருந்தாங்க. அப்புறமா குடிச்சிட்டு போனால் நாள் காலையில் புட்டு நெத்திலி தொக்கு. ஏ அப்பா டேங்கப்பா நான் மாதிரி சாப்பாடு போயிட்டே இருக்குது. நான் டிஃபனே சாப்பிடாதவன், நான் காலையில் நேரம் லஞ்சு தான் இல்லை ஓட்டு சாப்பிடுவேன். போயிட்டே இருக்கு, நிற்கவே இல்லை. புட்டை கூட விட்டுட்டேன். நெத்தினா காலங்காத்தா நெத்தி தொக்கெல்லாம் இங்கே சாப்பிட்டதே கிடையாது. அது லஞ்ச் மெனு நமக்கு. போது போயிட்டே இருக்குது. நிப்பாட்டிட்டா ஒய்ஃப், இதுக்கு மேலே சாப்பிடாதவங்க முடியாமல் போயிடணும். எல்லாம் அடித்து முடிச்சுட்டு டீயை குடிச்சிட்டா அந்த ஒரு 5 நாள் சாப்பாடு இந்த இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை சீ ஃபுட்டும் அங்கே சாப்பிட்டுட்டேன். அண்ணே இதெல்லாம் எக்ஸ்போர்ட்லாம் ஆச்சுன்னா என்ன காசு தெரியுமா? ஒருத்தவங்க டைமில் நண்டு ஒன்று கொடுத்தான், படக்குன்னு சாப்பிட்டுட்டேன். நீ சாப்பிட்டது 5000 6000 போயிருக்கும் உங்கள் காசுக்குன்னா. இதெல்லாம் காஸ்ட்லி ஹோட்டலுக்கு போகிறது. ஃபிஷரியில் இருக்கிற ஃபிஷரி வச்சிருக்கிற முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே வந்துருந்தாங்க, அந்த பிஸ்னஸாகவே பண்ணுறவங்களாம். ஸோ அவங்க வரும்போதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. கிஷோகர் மேரேஜ்னால நைட்டு உட்காந்துட்டு நான்வெஜ்ஜு ஃபுல்லாக. ஸோ முதல்ல இப்படி போச்சு. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை பொறுமையாக வந்தான். அவன் ஆஸ்திரேலியாவில் இருக்கான். கிஷோகர் ஆஸ்திரேலியாவில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அங்கேயே படித்தும் முடிச்சிட்டான். இங்கே கொழும்புல இது யூனிவர்சிட்டி படிச்சுட்டு அங்கே போயிட்டான். மன்னார் பிறந்துட்டு அங்கே வளர்ந்துட்டு அங்கே போயிட்டான். அப்புறம் அவன் வந்தான். வந்துட்டு அப்புறம் பொண்ணு லவ் மேரேஜ் தான், ஃபேஸ்புக்கில் பார்த்து லவ் மேரேஜ் தான். ஹிந்து கிறிஸ்டின் மேரேஜ். இது நானும் பார்த்துருக்கேன் இந்த ஃபீலு. ஸோ ஐ கேன் ஃபீல் தட். அப்புறம் ஃபங்க்ஷன் பாட்டு ஜாலியாக போச்சு. அந்த மறுநாளே என்ன ஆகிடுச்சுன்னா தமிழினி எல்லாருக்கூடையும் ஃப்ரெண்ட் ஆகும். அங்கே சின்ன பசங்க எல்லாம் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. தமிழினி கூட விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே ஒரு பையன் ஒருத்தர் தான், கிரிசாந்தானா அவன் என்னன்னா தமிழி கூட பயங்கர ஃப்ரெண்ட் ஆகிட்டான். அவங்க வீட்டில் அவன் யாரு கூடயும் ஃப்ரெண்ட் ஆனதில்லைப்பா, தமிழி கூட தான் சூப்பராக பேசுகிறான் அப்படின்னா. அதுக்கு கிஷோக் ஒரு என்ன காரணம்னு சொன்னால், அவன் வந்து நம்ம தமிழ் பேசிகிட்டு இருக்கான், நம்ம மெட்ராஸ் தமிழ். என்னன்னா அவன் டிக்டாக் மட்டும் அதிகமாக பார்க்குறான் போல். அதில் வர்றதெல்லாம் நம்ம ஊர் கண்டென்ட்னால அவனுக்கு நம்ம ஊர் ஸ்லாங் வந்திருக்கு. அவனுக்கு தமிழியை பார்த்தோன்னே நம்ம லாங்குவேஜ் யாரோ பேசுகிறாங்க, தமிழ் கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டான். இது அவங்க ஊரில் இருக்கிற நம்ம பண்ணுற கல்ச்சுரல் ட்ராமா. அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அப்புறம் அங்கே இருக்கிற பசங்களாம் வந்துட்டு விளாண்டுக்கிட்டு அவன் செட் ஆகிட்டான். அப்புறம் நாங்கள் எங்களை கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். மாப்பிள்ளை வரதுக்குள்ள நாங்கள் எல்லோரும் கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டோம், பேட்ச் ஆகிட்டோம். ஸோ அப்போது வந்து பொண்ணு வந்தாங்க, கல்யாண பொண்ணு வந்தாங்க, எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் ஒரு இது நல்ல ஒரு ஹாப்பி விஷயம் நடந்துச்சு. கொழும்பூலேருந்து பார்க்குறதுக்கு ஃப்ரெண்டு வந்திருந்தார், ஃபேன் வந்திருந்தார். ஒரு 2 பேர் வந்திருந்தாங்க பார்க்குறதுக்கு. காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறவங்க. அவங்களுக்கு அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு 8 மணி நேரம் என்னை பார்க்குறதுக்கு தான் வந்திருந்தாங்க. முழுக்க பந்தாக்காக சொல்லப்படும் விஷயம் இல்லை, பந்தாக்குனே கூட வச்சுக்கலாம். உங்ககிட்ட ஷேர் பண்ணாமல் இது யாருக்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன்னு தெரியல. பாட்காஸ்ட் கூட அவங்க பாட்காஸ்ட் ஒருத்தர் கேட்டிருக்காரு. அங்கே கூகுள் பாட்காஸ்ட் தான், ஸ்பாட்டிஃபை வர மாட்டேங்குது. ஆனால் யூடியூப் டெம்பிள் மிக்கி பார்த்துட்டு பாட்காஸ்ட் பார்த்துட்டுலாம் வந்திருந்தாங்க. ரொம்ப வருஷம் ஃபாலோவர்ஸு. அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்து பார்த்துட்டு போனாங்க. இவன் ஃபேஸ்புக்கில் சொன்னான், நான் வந்து நீ மன்னாரில் இறங்கிட்ட நான் தான் ஃபேஸ்புக்கில் போடுவேன், நீ அனௌன்ஸ் பண்ணாத யாருக்குன்னா. அதனால் மட்டுமே நான் யாருக்கிட்டையுமே சொல்லாமல் தான் அந்த ஊருக்கு கிளம்புனேன். மாப்பிள்ளை பண்ண சர்ப்ரைஸ் இது. அங்கே போய் ஃபேஸ்புக்கில் போட்ட உடனே அவன் மூலமாக ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்தாங்க. நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போனாங்க. முடிச்சுட்டு அவங்க கூட போயிட்டு மன்னார் சுற்றி காட்டிட்டு அங்கே போயிட்டு அப்புறம் மாதிரி சிம் கார்டு வாங்கினோம். சிம் கார்டு வாங்கிட்டு அங்கே கனெக்டா அது ஒரு கம்பெனி ஒன்று வாங்கிட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க, ஒரு ஐடி கார்டு மாதிரியே. அந்த கார்டு கொடுத்தா மட்டும்தான் சிம் கார்டு. அது எல்லாத்துக்குமே காட்டுறாங்க. லைசன்ஸ் மாதிரி ஒரு உங்களுக்குன்னு ஒரு ஆதார் கார்டு அவங்க ஒரு வெர்ஷன் ஒன்று இருக்குது. அங்கே போயிட்டு மன்னாரில் போய் சிம் கார்டெலாம் வாங்கிட்டு போயிட்டு அவங்க கிஷோகர் வெளியே கூப்பிட்டு போனால் அங்கே போயிட்டு திருப்பி ஒரு கொத்து பரோட்டா ஒன்று வாங்க போனோம். கொத்து வாங்க போகும்போது ஒருத்தர் பார்த்துட்டு திரும்பி பார்க்குறாரு. சாச்சா அவராக இருக்காது, சேச்சா அவர் இல்லை. நீங்கள் விஜயராஜா? ஆமாம். ஐயோ நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு இருக்கிறீங்க. உங்களுக்கு முதல்ல பேனிக்காகவும் நான் ஏன் ஸ்ரீலங்கா வரப்போகிறேன்னு. இல்லை நான் வந்து ஃப்ரெண்டுனா சொல்ல அதை யோசிச்சு பாருங்களேன். அவர் வேறு நாட்டில் இருக்கார், அவர் நம்மளை ஃபாலோ பண்ணுறாரு. சாயந்தரம் கொத்துப்பட்டா போகும்போது என்னையும் அவர் பார்க்கணும், லாஜிக்காக வாய்ப்பு இல்லைல்ல. அப்புறம் அவரும் பயங்கரமாக ஸ்டாமர் பண்ணார்.
ஸோ 2 பேரும் திக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். நான் திக்கா, அவர் திக்கா, 2 பேர் திக்கிக்கிட்டு அப்புறம் சொன்னார், நான் வந்து இன்டர்வியூ போகும்போது கூட திக்கிறோன்னு பயத்தில் இருப்பானே, உங்கள் வீடியோ பார்த்து தானே போவேன், கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் அப்படின்னாரு. அது கொஞ்சம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ஹோல்சமாக இருந்துச்சு. நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் கிஷோகரை ஃபாலோ பண்ணிட்டு மறுநாள் அவரும் வந்தார், வந்து பார்த்துட்டு போனார். அவர் தான் ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கினார். செல்ஃபிலாம் விடுங்கண்ணே, ஆட்டோகிராஃபு, ஏன்னா அது அந்த கல்ச்சர் காணவே ரொம்ப நாள் ஆச்சு. வந்து ஒரு ஆட்டோகிராஃப் சேகுவாரா புக்கில் ஆட்டோகிராஃப் வாங்கினார். அவர் பெரிய வார்த்தை ஒன்று சொன்னார், எனக்கு அது ரொம்ப ஓவர் தான். சேகுவாராக்கு அப்புறம் நான் உங்களை ரொம்ப க்ளோஸாக நினைக்கிறேனே அப்படின்னார். ஏன்னா அவர் எவ்வளோ பெரிய தலைவர் எனக்கு தெரியும். நான் ஏதோ ஒரு வீடியோ பண்ணிவிட்டு பாட்காஸ்ட் போட்டு சுற்றுறேன் இல்லைண்ணே, உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அது. நான் எங்கள் கையெழுத்துலாம் போட்டு எங்கே செக்காக கையெழுத்து போடுற உட்காந்துக்கிட்டு அவரை கொடுத்து அவர்கிட்ட பேசிட்டு அவர் ரொம்ப தூரம் தள்ளி வந்தார். இயக்கத்தில் அவங்க ஃபேமிலி வந்து இயக்கத்தில் 2 பேர் இறந்து போயிருக்காங்க. ரொம்ப அவங்க அப்பாவோட வழியில் 2 பேர். ஆனால் ஒன்று சொன்னார், நாட்டுக்காக ஈழத்துக்காக எங்கள் ஃபேமிலி 2 பேர் இறந்தாங்கண்ணே. ஆனால் இப்போது நம்ம ஆளுங்களே நான் என்ன ஜாதின்னு கேட்குறேன். எனக்கு அப்போ தான் எனக்கு வந்து மனுஷங்களே இப்படி தான் உள்ளே குத்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் உன் பாட்காஸ்ட்டில் ஓஷோ புத்தர்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னார். அது பாருங்களேன், அங்கே இருக்குது, இலங்கையில் இருக்குது, ஸ்ரீலங்காவில் இருக்குது, யாழ்ப்பாணத்தில் இந்த அது இருக்குது. இந்த சைவ முதலியாருங்க கொஞ்சம் அதிகம் போல் அங்கே. நம்ம ஊரை இருக்க மாதிரி அங்கே அவங்க பெரிய ஆளுங்க போல், அது நிறைய பார்க்கும் போல் இருக்குது. எல்லா ஊர்லேயும் அங்கே வேறு ஒரு பேட்டர்னில் வேலை செய்யுது. அதாவது வேலைக்கெல்லாம் அங்கே ஆட்டம் கட்ட முடியாது போல், கல்யாணத்தில் கெஸ்ட்டு ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் வேலையை காட்டுவாங்க போல், இருக்குது போல். ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணார். அதான் மனுஷனே அப்படி தானே. இன்னொரு ஃப்ரெண்டெல்லாம் பார்த்துட்டு கிளம்புனாங்க. அவங்க ரொம்ப நேரமும் பேச மாட்டேங்கிறாங்க. அந்த மொமெண்ட் அவங்களுக்கு போதும், பார்த்தாச்சு கிளம்புறேனே, அவ்வளோதான். நல்லா கறக்கமாக இருந்தேன் உட்காந்துக்கிட்டு அந்த காற்றுல சாப்பாடு மீனுன்னு சொல்லிட்டு போயிட்டு அப்புறம் ஃபங்க்ஷன் போச்சு. அப்புறம் மறுநாள் ரிசப்ஷன் இங்கே அவங்க வீட்டிலே இவங்களே போட்ட பந்தல் எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அப்படி டக்குன்னு அவங்க ஃபேஸ்புக்கோட ஃப்ரெண்ட்ஸு அவனெல்லாம் வந்துட்டாங்க. எல்லாம் டெம்பிள் மேக்கியும் பார்க்குறவங்க ஒரு கும்பல் வந்துருச்சு. ஜாலியாக பேசிட்டு உட்காந்துருந்தோம். அங்கே பந்தல் போட்டுக்கிட்டு இருந்த ஒரு அண்ணன் ஒருத்தர், அவருக்கும் இவங்க டீமுக்கும் சம்மந்தமே இல்லை. நல்ல கருப்பாக குண்டா ஒரு அண்ணன், செம்ம வாட்டசரமாக மேலே போட்டார். டக்குன்னு திரும்பினார், நீங்கள் விஜயவங்கராஜ் தானே அப்படின்னாரு. ஆமாண்ணே, அண்ணே 100ல் உங்கள் கேமியா வரைக்கும் பார்த்துருக்கேன்னாரு. 100ல் நான் கேமியா வந்துட்டு எனக்கே மறந்து போச்சு. பயங்கரமாக ஃபாலோ பண்ணுறாங்க. அப்புறமா கேட்டேன், என்ன எல்லாருக்கும் தெரியுது யூடியூப்பு, ஏன்னா மதன் கௌரியெல்லாம் அவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க. அவர் இலங்கை எக்கனாமிக்ஸ் ரொம்ப தப்பாக பேசிட்டாருண்ணே, செம்ம கோத்தில் இருக்கோண்ணே, வந்தாருன்னா அவ்வளோதானே அப்படிலாம் பேசுகிறாங்க. அப்புறம் இர்ஃபான் இங்கே வந்துட்டு ஏன்னா அவன் கொழும்பு மட்டும் போயிட்டு போனார், ஏன் இந்த பக்கம் வரமாட்டாரா, என்னங்க யூடியூப்காரங்க நீங்கள் இவ்வளோ முக்கியமாக பார்க்குறீங்கன்னு. இல்லை, நாங்கள் சினிமாவோட யூடியூப் தான் அதிகமாக பார்ப்போம். ஏன்னா சினிமா வந்து ஒரு உங்கள் கல்ச்சரே இல்லைன்னு எங்களுக்கு தெரியுது, எங்களுக்கு கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ஆனால் யூடியூப் வந்து எங்களுக்கு கனெக்ட் ஆகுது. நம்மள மாதிரி பசங்க, நம்மள மாதிரி நீங்கள் வீலாக் போடும் போதெல்லாம் நம்மள மாதிரி தான் அவங்களுக்கு அதுதானே அதிகமாக வேலை செய்யுது, சினிமா கூட இல்லைங்க அப்படின்னாங்க. எல்லோரும் பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் இருக்கிறவங்கள ரொம்ப யூடியூப் அதிகமாக கன்சியூம் பண்ணுறாங்க. சினிமாவோட பார்த்தா தெரியாது இவ்வளவோ சேனல்லாம் சொல்கிறாரு, வீலாக் சேனல் இது இருக்குது அது இருக்குது, அவங்க எப்படி இருக்காங்க, என் கூட யாரும் பேச மாட்டாங்க, நான் கம்மி சப்ஸ்கிரைபர்ப்பா, நானே சும்மா மூத்த கொடின்னு சொல்லிட்டு சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி சிரிச்சிக்கிட்டு இருந்தேன். அவரும் பேசிட்டு அப்புறம் அங்கே ஒரு ஆர்ஜே ஒருத்தர் வந்தார். அங்கே முக்கியமான இலங்கை ஆர்ஜே இவர் பிரபாகரன் அவரெல்லாம் தலைவர் பிரபாகரன் அவர் வந்து இன்டர்வியூ எடுத்திருக்கார். ஸோ அவர் இப்படிகளுக்காக சப்போர்ட்டெல்லாம் பேசி பிரச்சனைலாம் ஆச்சு போல். அப்புறம் இப்போது வந்து அவர் வேறு ஒரு இப்போ வேலையை விட்டுட்டு இப்போ வேறு ஒரு ஒர்க்கில் இருக்கார். அவர் வந்திருந்தார், அவரும் டெம்பிள் மேக்கி பார்ப்பாரான். பார்த்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. பேசிக்கிட்டு இருந்தோம், வந்துட்டு ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சுது. அப்புறம் பொண்ணு ஒரே அழுவ, அம்மா கிளம்புறாங்கன்னா அப்புறம் அவங்க அங்கேயே இருக்கிற மாதிரி தான் பிளான் போல். கிஷோகர் ஒரு 1 year கழிச்சு அவங்கள திருப்பி ஆஸ்திரேலியா கூட்டிகிட்டு போகிற மாதிரி இதெல்லாம் போச்சு. நாங்கள் நல்லா ஃபன் பண்ணிட்டு ஜாலியாக பண்ணிட்டு அப்புறம் வாங்கினே மன்னாரை சுற்றி காட்டுறேன்னா மன்னார் பீச் ஒன்று போனோம். அடடா, அது கிராமம் தானே, அவன் இருக்கிறது இல்லை, சொசஃபா சொல்லி கிராமம் போனோம். அவ்வளோ இன்ஸ்டாகிராம் பண்ணினா அந்த ஃபோட்டோ இருக்கும், ஒரு செல்ஃபி ஒன்று போட்டிருப்பேன். அவ்வளோ சூப்பரான பீச்சு, ரொம்ப பிடிச்சது. யாருமே இல்லை, நானே, என் ஒய்ஃபு, பாப்பா, கிஷோகர், அவங்களோட ஃப்ரெண்டு தங்கச்சி ஸ்டாலினி, சூப்பர் பேர் ஸ்டாலினி. இப்படி கேட்டது ஷாலினியா, இல்லைண்ணே ஸ்டாலினி அப்படின்ச்சு. அருமையான ஃபோட்டோகிராஃபர். அதாவது செல்ஃபோன்லேயே சூப்பராக எடுக்கிறான் அந்த பொண்ணு, அவ்வளோ அழகாக எடுத்தா. இவர் கேட்ட கேமராலாம் வாங்கலை, அது கேமரா கிடக்குது 5 லட்ச ரூபான்னு. 5 லட்ச ரூபா எங்கள் காசுக்கு 5 லட்ச ரூபா. ஓகே புரியுது அப்படி. நல்ல சூப்பராக வரைகிறான், நல்ல ஆர்டிஸ்ட்டு. பார்த்து பேசிக்கிட்டு இருந்தேன்.
நீ வா உன சென்மங்கியில் உனக்கு நான் கண்டென்ட் தரேன்னு சொல்லி பேசிட்டு நல்ல ஃப்ரெண்டாகிடுச்சு அந்த பொண்ணு. வித்தியாசமான சூப்பரான கேரக்டர், மாதிரி போல்டு இண்டிவிஜுவல், யார் பேச்சும் கேட்க மாட்டேன், நான் சொல்கிறது தான் தனித்துவமாக. அதாவது இங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டு போயிடணும் தக்கையில் தான் பெருசாக பண்ணணும்னு ஒவ்வொரு ஊர்லேயும் சில பேர்லாம் இருப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஸ்டாலினி. அது ஒரே ஜாலியான ஊர். அப்புறம் அங்கே போனோம், பீச் போனோம், செம்மையாக இருந்துச்சு. ஒரு ஸ்குவிட்டு ஒன்று கரை ஒதுங்குச்சு மக்களே, பயந்துக்கிட்டு ஓடிட்டேன். அங்கே ஒரு கேம்ப் ஒன்று ஓரமாக ஒரு கேம்ப் வச்சுருக்காங்க. பீச்சில் என்ன பண்ண போகிறோம், குளிக்க போகிறோம், தூங்க போகிறோம், சும்மா ஒரு கேம்பை போட்டு பார்த்தியா நாங்கள் இருக்கோம் காட்டிக்கிறது. அங்கே பெரிய ஆனால் அங்கே சைனாக்காரன் 30 விண்மில் வச்சுருக்கான். தக்காளி அவ்வளோ பெரிய விண்மில். ஸ்டாலினி திட்டுது, நான் இங்கே வைக்க வேண்டிய தேவையே இல்லை, உங்களுக்கு தெரியுமா இங்கேருந்து கரண்டெல்லாம் எங்களுக்கு வர்றதில்லை, ஸ்ரீலங்கா சைடு தான் போகுது, வச்சுருக்கான். இது வந்துட்டுனா நமக்கு இங்கே கொஞ்ச நாளில் நம்ம கிராமத்துக்குள்ளே தண்ணி வந்துடும், முழுகும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இந்த இதுவை கட்டுன இந்த பிளான் கூட ஆர்கிடெக்டாக இந்த கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுற தமிழ் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருந்தார். அவர் இந்த கிராமத்து ஜனங்க பேனிக்கில் இருக்குதுன்னு, அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்னு, இவங்க வருது வரல, நீ எதுக்கு என் ஊரில் விண்மில் கட்டுறேன்னு அங்கே போராட்டமும் போயிட்டுருக்கு டெய்லி. ஸ்டாலின் இப்போது கிஷோகர் அம்மா எல்லோரும் போயிருக்காங்க, போராட்டம் பண்ணுறாங்க, பதில் வராதுன்னு தெரியுண்ணே. சைனாக்காரன் உள்ளே விண்மில் கட்டி வச்சாங்க 35, அது மட்டும்தான் இருக்குது விண்மில், பீச்சு. நாங்கள் அது போயிட்டு ரொம்ப நேரம் ட்ராவல், எங்கே ட்ராவல் பண்ணாலும் நாங்கள் மட்டும்தான் போகிறோம், யாருமே இல்லை. ஆனால் பொண்ணுங்க தனியாக தைரியமாக ஸ்கூட்டியில் தான் ஸ்டாலினி வருது, ஒய்ஃபை கொட்டிக்கிட்டு போகுது. அங்கே க்ரைமுக்கான தேவையே இல்லை அங்கே. அது புரியுதுங்களா, நார்மல் மக்களோட மைண்ட் செட்டே அங்கே அது இல்லை. ஒரு சோகம் இப்படி ஆயிடுச்சேங்கிற ஒரு ஆதங்கம், காட்ட முடியாத கோபம், இன்னும் கிடைக்காத ஒரு நியாயம் இல்லை, ஒரு அநீதி, ஒரு ஒரு உள்ள ஒரு வெந்துக்கிட்டே இருக்கும்ல, அந்த ஒரு டல்லு எல்லார் முகத்துலையுமே இருக்குது. பேசும்போது கூட எதையுமே ஃபுல் ஹாப்பியாக அவங்களால சொல்ல முடியல, பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சோகம் வந்துடுது. கருமம், நம்ம எவ்வளோ நிம்மதியாக இருக்கிறோம் அந்த ஊர்லன்னு ஒரு மாதிரி, நம்மளோட இடத்துல இருக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம் போல் அங்கே போய் தெரிஞ்சுது. இப்போ நான் இந்த ஊருக்காரன்னு சொல்கிறதே கூட அது எனக்கு நம்மளுக்கு எவ்வளோ கடவுள் கொடுத்துருக்காங்கிற ஒரு அருமை ஒன்று தெரியும்னு போனேன். ரொம்ப நான் உண்மையாக சொல்லிடுறேன், நான் இளைஞரோட வரலாறோ விடுதலை புலிகள் ஈழம் போராட்டம் எதுவுமே நான் ஃபாலோவும் பண்ணதில்லை. நான் அப்படி வரல, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் அதுக்குள்ளேயே இல்லை, எனக்கு அந்த ஐடியாவுமே இல்லை, அந்த சைடே போகல. நான் படித்து வளர்ந்தது, நான் மெதுவாக தான் அரசியல் கற்றுக்கிட்டேன், மெதுவாக தான் எல்லாமே நடந்துச்சு. எனக்கு வெறும் சினிமான்னு எனக்கான உலகத்தை கற்றுட்டு பொறுமையாக தான் கற்றுக்க ஆரம்பித்தேன். தெரிஞ்சுது இப்போது அந்த ஊருக்குள்ளே போகும்போது தான் பக்கத்துலேயே இவ்வளோ நடந்திருக்கே, இவ்வளோ இருந்திருக்கேன்னு அங்கே போகிற வரைக்கும் என் புத்தியில் எட்டலைங்கிறது தான் உண்மை. அங்கே ஒருத்தர் கேட்டார் மாதிரி, எங்களுக்கு உங்கள் இதில் யார் எம்எல்ஏ, யார் எம்பி, உங்கள் அசாம் பிரச்சனையிலேருந்து என்ன ஆட்சி மாறுறதுக்கு தெரியுது, உங்களுக்கே எங்களை பற்றி ஒன்றுமே தெரியல அப்படின்னு கேட்டார். அது என்கிட்ட பதிலே இல்லை. எங்கள் அப்படின்ட்டு உங்களுக்கே ஒன்றுமே தெரியல இல்லைப்பா, ஃபேஸ்புக்கில் பிரபாகர் அவரோட போஸ்ட்டை ஷேர் பண்ணால் கூட ஃபேஸ்புக் பிளாக் பண்ணுது, ஒரு போஸ்ட் கூட எழுத முடியாது. ஸோ இங்கே ஒரு பயமோ ஒரு பேனிக்கோ, எதுக்கு உனக்கு இந்த வேலைங்கிற மாதிரியும் ஒரு இது ஒன்று இருக்குது, உண்மைதான். ஆனால் எங்களுக்கு எந்த அப்படின்னு வந்ததில்லை, ஆனால் நாங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறோமேன்றாரு. எனக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரில. ஃப்ரெண்டை கேட்டார், கல்யாணத்தை அந்த ஃபங்க்ஷனில் கேட்டார். இப்போ நாங்கள் பீச்சு முடிக்கிறோம், போகிறோம், திருப்பி நைட்டு சாப்பாடு, ஆஹா மீன், பீஃபு, அப்புறம் த கிரேட் சம்பல் ஆஃப் ஸ்ரீலங்கா. அடடா, இது என்னன்னே அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு 5-6 கிலோ கேரி பேக்கில் போட்டு கிஷோகர் கொண்டு வந்துட்டான். வேறு இந்த கடலை மாறி அது என்னென்ன நம்ம ஊரில் சொல்லுவாங்க, உங்களுக்கு பிடிக்கும் போல நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் போய் சாப்பிடும்போது தான் தெரியுது, அது போட்டு எது கொடுத்தா நல்லா இருக்குது. அதில் போட்டு இவங்க ஒரு பீங்கா தட்டு வச்சுருக்காங்க, ஏறுறாங்க, ஆண்டி சோறு போடுறாங்க, ஒரு குழம்பு ஊற்றுறாங்க, கறி வைக்கிறாங்க, கொடுத்துட்றாங்க, வேணா போய் எடுத்து போட்டுக்கோ, நம்மள மாதிரி உட்காந்து சாப்பிட்றீங்களா தம்பின்னு போட்டு கஷ்டப்பட்டு நம்ம வீட்டில் நம்ம அம்மா அத்தாலாம் போட்டு கஷ்டப்பட்டு தண்ணியும் நொந்துக்கிட்டு வர கெஸ்ட்டு நோவு அடிக்கணும். அது இல்லவே இல்லை, எல்லாம் பஃபே மாதிரி அவங்களே வீட்டில் பண்ணி அப்படியே வச்சுறாங்க. அந்த பீங்கா அதை நீ போய் எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கணும். இன்னொன்று, நாங்கள் ஃபங்க்ஷன் அப்போ ஒரு குழம்பு வைப்போம், கறி குழம்பு, காய்கறி நிறைய வைப்போம், அவ்வளோதான், ரசம் ஒரு கூட்டிங்க கிடையாதுன்னாங்க. அது ரொம்ப ஈஸி தம்பிக்கு, தட்டுட்டு நீயே போட்டு சாப்பிட்டுக்கோன்னாங்க. இன்னொன்று, அங்கே தயிர் சாதம் சாப்பிட்டதில்லை, மன்னார் சைடு தயிர் போடுவீங்களா சாதத்துக்குன்னாங்க. ஏன் போட மாட்டிங்களா, என்னது தயிர் எதுக்கு போட்டுக்கணும் சாதத்துக்கு. அப்புறம் அவங்க தக்காளி யூஸ் பண்ண மாட்டாங்களாம், ரொம்ப நல்ல விஷயம் கேள்விப்பட்டேன். நாங்கள் தேங்காய் அதிகம் யூஸ் பண்ணுவோம், ஆனால் எங்களுக்கு தக்காளி நாங்கள் எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டோம், அது எதுக்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு புரியலை. தக்காளி விலை உயர்வுன்னு ஏன் உங்கள் பேப்பரில் வருது, நாங்கள்லாம் சிரித்து பேசிப்போம்
அப்படின்னாங்க. அவங்க ஊரில் தக்காளி எதுவும் இல்லை போல். மெனுவெலாம் உட்காந்து ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருந்துச்சு. ரைட்டு கேட்குற மீன் நண்டு எல்லாம் வரும். ஆனால் சார் தமிழினி வந்து ஃப்ரெண்ட்ஸ் செட் ஆகிட்டா. ஃப்ரெண்ட்ஸ் கூட கேங்லாம் ஃபார்ம் பண்ணிட்டா. அவளுடைய எவல்யூஷன் டெய்லி அப்டேட் ஆகிட்டு இருக்கு. நான் தூங்கி எந்திரிச்சு, அதாவது கிஷோகர் வீடு இருக்கும், ஒரு 2 சந்து தள்ளி இந்த நான் சொன்னேன் அவங்க மாமாவோட ஃபார்ம் ஹவுஸ் இருக்கும். அது 2த்துக்கு நடுவில் தான் ஃபங்க்ஷனே, வீடே. ஸோ நான் நடந்து காலையில் போயிட்டுருக்கேன், அந்த ஃபார்ம் ஹவுஸுக்கு போயிட்டுருக்கேன், காஃபி குடிக்கலான்னு போயிட்டுருக்கேன். இது தமிழினி அவங்க பசங்க கேங்கோட ஆப்போசிட்டில் போயிட்டுருக்கேன். நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்கள் ஒரு ஊருக்கு போயிருக்கீங்க, உங்கள் பொண்ணு வேற ஒரு கேங்கோட ஆப்போசிட்டாக அது அந்த ஊர் போன மாதிரி நடந்து போயிட்டுருக்கு. நான் பார்க்குறேன், எங்கப்பா போகிறீங்கன்னு, அடி எடுக்கல்ல அப்படின்னு ஓடு சிரிச்சுக்கிட்டே, பத்திரமா வந்து சேருங்கப்பா அப்படின்ச்சு. அவன் அங்கேயே சிங்க் ஆகிட்டா. தமிழ் பேர் வச்சு தான் அவங்களுக்கு பிடிச்சி போச்சு தெரியல. அப்புறம் போயிட்டு அவளை நல்லா விளாண்டா. அவளுக்கு இங்கே சென்னையிலே இங்கே விளையாடுறதுக்கு இடமே கிடையாதுல்ல, ஃப்ளாட்டில் வரோம் போகிறதுனால அங்கே நல்ல மண்ணில் விளாண்டு, எப்படின்னா நைட்டு எங்கேயா பாயில் தூங்கிட்டு இருக்கோம், எடுத்து தூக்கி போட்டு போய் வீட்டில் போய் போட்டு தூங்க வைப்போம். அப்போல்லாம் தூங்கினதே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக தூங்க வைக்கணும்ல போட்டு ரீல்ஸை பார்த்துட்டுன்னு. டயர்டாகி தூங்கினதில்லை. குழந்தைங்க விளாண்டு எனர்ஜி அதுங்க ஸ்பெண்ட் ஆகிடுச்சுன்னா தூங்கிடும்ல. அங்கே நடந்துச்சு, வச்சேன். ஊர்லலாம் நம்ம வளரும் போதெல்லாம் இப்படி தான் இருந்திருப்போம்ல. இந்த சிட்டியில் வளர்கிற குழந்தைங்களுக்கு அதுக்கான சான்ஸே இல்லையேன்னு புரிஞ்சுது. அப்புறம் அதை முடிச்சுட்டு அங்கே போயிட்டு அப்புறம் மறுநாள் கிஷோகை வாங்கினேன், வண்டியில் வாங்கினேன்னு சொல்லிட்டு நாங்கள் இருக்கிற முஸ்லீம் ஏரியாவுக்குள்ளே கூப்பிட்டு போனோம். முஸ்லீம்ஸ் மட்டும் இருக்க ஏரியா. எல்லாம் ஒரு 20-30 பேர் கேவியானது படத்தில் வரா மாதிரி அழகாக வெள்ளை கலரு அந்த ட்ரெஸ் ஒன்று போட்டு பசங்க ஃபுல்லாக ஸ்கூலுக்கு போகிறாங்க. பர்தா பியூர் ஆர்த்தடாக்ஸ் முஸ்லீம் ஏரியா போனேன். அங்கே ஒரு சின்ன புரோட்டா கடை, நார்மல் அந்த ஏரியா கிராமத்து கடை, போர்டு கீடு ஒன்றுமே இல்லை. உள்ளே போய் உட்காந்துட்டு மத்தியானம் சாப்பிட்டோம் புரோட்டா குருமா டீ. என்ன டேஸ்ட்டாக இருந்துச்சுன்றீங்க. அப்புறம் தான் கேட்டேன், அண்ணே இங்கே முதல்ல ஹோட்டலே கிடையாதுண்ணே எங்கள் ஊர்லலான்னா. இந்த ஜாஃப்னா மன்னார் பக்கம்லாம் வந்தாங்கன்னா சொந்தக்காரங்க இன்னொரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவாங்க, அங்கே மதியானம் சாப்பிட்ருவாங்க. ட்ராவலர் டூரிஸ்ட்டு எங்கே கிடையாது. எங்கே அப்போ எதுக்கு உனக்கு ஹோட்டல் இங்கே ஓடுன்னு நினைக்கிறேன்னா. எல்லாம் கொழும்புல போனால் டூரிஸ்டம் பார்க்கலாம், இங்கே ஒன்றுமே இருக்காது. அப்போ தானே எனக்கு புரிஞ்சுது. அங்கே அந்த டேபிளுக்கு பக்கத்துலேயே வாஷ் பேஷன் வச்சுருக்காங்க. எப்படின்னா ஒவ்வொரு டேபிளுக்கு பக்கத்துலேயும் வாஷ் பேஷன் மாதிரி ஒரு பைப்பு குட்டியாக ஒரு அங்கேயே கல்லிலே பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே ரைட்லேயே கைகள்ட்டு இங்கே வச்சு போயிடலாம். டீ குடிச்சிட்டு 500 கொடுப்போம். டீ 150 ரூபா, புரோட்டா 200 ரூபா. பில்லு கொடுக்குறது மட்டும் எனக்கு பேனிக்காகும். அண்ணே பேனிக்காவாத, இது எங்கட காசு, டீ உங்களோட காசாக இருந்தாலும் 1000 ரூபாடா அப்படிம்பேன். கொடுத்துட்டு இப்போ அங்கே அந்த பெட்ரோலுக்கு நிற்கிறதெல்லாம் இல்லை. இப்போ QR கோட் கொடுத்துட்டாங்க போல், ஒரு ஆள் இவ்வளோ அடிக்கலாம் ஒரு நாளைக்கு, அந்த மாதிரி ஒரு நம்பர் போல். இன்னொருத்தங்களுக்கு வேணும்னா அவங்ககிட்ட நீங்கள் வாங்கிக்கலாமா, அது ஒன்றும் கவர்மெண்ட் சொல்லாது போல். ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளோ மேக்ஸிமம் ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு. உங்களுக்கு 3 லிட்டர்னா நீங்கள் 3 அடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு உங்களுக்கு ஒன்று தான் போதும், நீங்கள் 2 அவனுக்கு கொடுத்துடலாம் அப்படின்ற அதுவும் வச்சுப்பாங்க. அவங்களுக்குள்ள அட்ஜஸ்ட்மெண்ட் போல். அது யாரும் சொல்ல போகிறது போல். ஸோ அது உங்களுக்கு சால்வ் பண்ணிட்டாங்க. அப்புறம் சுற்றி கிட்டி பார்த்துட்டு அப்புறம் மன்னார் பிரிட்ஜுக்கு வருவேன். அங்கே பறவைகள் சரணாலயம் இருந்துச்சு, அந்த இடத்த போய் இதெல்லாம் காட்டினா. இப்போ சொன்னான், ஸோ இது வந்து ஐலாண்டு, மன்னார் ஐலாண்டுங்கிறதுனால 3 பக்கமும் தண்ணிங்கிறதுனால இதை வந்து இது பிடிச்சு வைக்கலாம் அப்படிங்கிறது எல்டிடிக்கு வந்து தேவையில்லை, ஸ்ட்ராட்டஜிக்கலாக தேவையில்லைன்னு தோணுச்சு. ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொன்னதுனால இது கொஞ்சம் வார் சைடு இல்லாமல் இருந்துச்சுன்னா, அதனால கொஞ்சம் நாங்களாம் தப்பிச்சிட்டோம். ஆனால் இவன் இருந்த விடுத்தல் தீவு அப்படிங்கிறது ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. நீ சொந்த ஊர் ஜனங்கண்ணே அப்படியே கிடக்குறாங்க கொத்தா. அப்படியே விட்டுட்டு நான் எங்கள் அம்மா எல்லாம் வந்துட்டு இந்த சர்ச்சில் தான் இருந்து அடைக்கலம் கொடுத்தோன்னு அந்த மன்னாரில் டச்சு சர்ச் 800 வருஷம் சர்ச்சு காட்டுறான். அப்படியே பார்த்துட்டு மனசே, அவன் சொல்லும் போது அதை கேஷுவலாக ஒரு நியூஸாக தாண்டிட்டு போகிறான். என்னடா சொல்கிறாங்க ஊரேவா அப்படின்னு. ஆனால் அவன் மன்னாரில் பெரிய வீடு, அவங்க அப்பா ஃபிஷரி பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறாங்க, பெரிய வீடு, இவனும் சம்பாதிச்சு கொடுக்குறான். ஆனாலும் அவனுக்கு அந்த தீவுலேருந்து வந்தது மனசில் விடுத்தல் தீவில் இருக்க முடியலன்னா போஸ்ட்லாம் அப்படி தான் இருக்கும். ஊர் ஜனங்க அப்படியே கிடப்பாங்கண்ணே, தாண்டி வந்தோம். மன்னாரில் பிரச்சனை வரும்போது நாங்கள் அது அடைக்கலம் கொடுத்தப்போ எங்களை இவங்க அடைக்கலம் கொடுத்துட்டாங்க. அப்படி டச்சு 800 வருஷம் சர்ச்சு போர்ச்சுகீஸ்காரன் கட்டியிருக்கான். டச்சா போர்ச்சுகீஸ் எவனோ ஒருத்தன் ஹிஸ்ட்ரி படிச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்துலேயே பெருக்க மரம்னு ஒன்று இருக்குது, வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் லிவிங் ட்ரீஸில் அது ஒன்று 800 வருஷம் மரம். அதை பார்த்துட்டு அதில் வசந்தான் எழுதி வச்சுருக்கான் பெருசாக உட்காந்துக்கிட்டு. 800 வருஷம் மரத்தில் கிறுக்கி வச்சுருக்கான் மரம். ஆனால் யோசிச்சு அந்த மரம் 800 வருஷம் வாழ்க்கையை பார்த்துருக்கோம்ல, 800 வருஷம் கைரேகை, 800 வருஷம் தொடுதல், 800 வருஷம் கதையை பார்த்துருக்கோம்ல, வாரை பார்த்துருக்கோம், ஒரு அமைதியாக இருந்த அந்த தீவை பார்த்துருக்கோம், இதோட ஆரம்பத்தை பார்த்துருக்கோம், எல்லா ஜனங்களும் ஒன்றா இருந்த ஒரு நிலைமையும் பார்த்துருக்கோம். யோசிச்சா 800 வருஷம் ஒரு மரம் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு அந்த மெமரி எல்லாமே இருக்கும்ல, இலங்கையோட மெமரி அதுக்கு இருக்கும் இல்லை. அது கூட தொட்டு பார்த்துட்டு கண்ணை மூடிட்டே இருந்தேன். அதை ஃபீல் பண்ணேன் மரத்தை. நீ இன்னும் இருக்கீல பத்திரமா அப்படி ஃபீல் பண்ணேன். அப்புறம் அப்படியே இந்த 2 நாள் 3 நாள் ஆனவுடனே கிஷோகரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு டீம் செட் ஆகிட்டாங்க.
ஸோ அவங்களோட கிஷோருக்கு 3 தம்பி, கபில், டெசில், செசில், அப்புறம் டோல்டன். அவரோட ஃபேஸ்புக் போஸ்ட்லாம் செம்ம கலையாக இருக்குது, முடிஞ்ச ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் சுலக்ஷன் ஒரு பையன் சூப்பராக பாட்டு டான்ஸ்லாம் ஆடினான். அப்புறம் இன்னொரு பையன் ஒருத்தன் வந்தான், பேர் மறந்துச்சு இப்போ, முஸ்லீம் பையன், ஃபேனு, குட்டி பையன், காலேஜ் படிச்சுட்டு முடிச்சிருப்பான். அவன் வேறு ஒரு இடத்துலேருந்து வந்தான். அவனுக்கு 4 மணிக்கு மேலே பஸ்ஸே இல்லை. ஸோ அவன் இங்கே வந்துட்டு மன்னார்லேயே தங்கிட்டான். இந்த பக்கம் வந்ததில்லை போல். அப்போ நைட்லாம் ஸ்டே பண்ணிட்டு திருப்பி காலைல தான் கிளம்புனான். அவன் ஒரு புக்கு கிஃப்ட் பண்ணான், ஒரு ட்ரெஸ் ஒன்று கிஃப்ட் பண்ணான், நல்லா இருந்துச்சு, ஸ்வீட் பாய். அவனையும் இப்போ ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் நிவேக் ஜான் அப்படின்னு ஒருத்தர், அப்புறம் தம்மா அப்படின்னு ஒருத்தர், அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க அப்படின்னு ஒரு கேங் ஒன்று ஃபார்ம் ஆச்சு. அதனால் டெய்லி வந்து பேசிகிட்டு இருப்போம். பாதி பேர் சேனல்லாம் அப்போ தான் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சில பேர் பார்த்தவங்க, சில பேர் படம் மட்டும் பார்த்தவங்க இருந்தாங்க. அப்படியே போய்ட்டு இருந்துச்சு. அங்கே ஒரு ஹாப்பி என்னென்னா, தமிழ்நாட்டில் நம்ம எங்கெங்கெல்லாம் போகும்போது நம்ம முகத்தை கண்டுபிடிப்பாங்களோ அதை விட அதிகமாகவே என்னை நான் போன மன்னர் ட்ரிப்பில் நிறைய பேர் பார்த்து பேசுனாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த முகத்தை தெரியுது, டேபிள் மிங்கதான் தெரியுது, அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எப்படியாவது கண்டுபிடிச்சிடறாங்க. நமக்கும் இன்னொரு நாட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிற ஃபீலெல்லாம் இல்லை, நம்ம ஊரில் இருக்கிறோங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அங்கே டீம் செட் ஆச்சு. அப்போ தான் அங்கே மன்னார் ஃபுட்பால் லீக் பார்க்க போயிருந்தேன். மொதல் நாளே போயிட்டேன், நைட்டு அம்மா கூட்டு போயிட்டான். அங்கே எப்படின்னா சென்னை 28 மாதிரியே ஃபுட்பால் வெர்ஷனு, மன்னாரே லீகாக பிரிஞ்சு விளையாடுறாங்க. ஸோ இவங்களோட தம்பி அதில் விளாண்டான், டெசில் தான் விளாண்டாங்க. நின்றுருக்காங்க. ஆன்ட்டிங்கெல்லாம் நைட்டி போட்டுட்டு அந்த ஃபுட்பால் பாட்டிலில் உட்காந்துக்கிட்டு திட்டிகிட்டு இருக்குங்க பிளேயருங்களை, என்னடா விளையாடுறீங்கன்னு சொல்லிட்டு. புதுசாக இருந்துச்சு எங்களுக்கு பார்க்க. நானும் யோசிச்சுட்டு என்ஜாய் பண்ணுறோம். ஸோ இவங்க டீம் விளையாடுது. இவன் கிஷோகர் அங்கே இருக்கிற ரெஃப்ரியை திட்டுறான், என்ன ஆஃப் சைடு பார்க்குற மயிரை பார்க்குறேன்னு திட்டுறான். ஊரே திட்டுது, அவன் கோல் அடிக்கலைன்னா அவங்களுக்கு சோரே கிடையாது அப்படின்றாங்க. இந்த ஏரியாவோட டீம் வரனால எல்லா ஜனங்களும் உள்ளே வந்துட்டாங்க. ப்ராப்பர் லீக் 10 lakhs ஏதோ ப்ரைஸ் போல் லீகு ஃபண்டு வாங்கி நடத்துகிறாங்க. ஜாலியாக இருந்துச்சு. இப்போ அப்போ தான் நான் நார்மல் ஸ்டேட்டுக்கே வரேன். ஓகே, பேக் டு நார்மலில் தான் இருக்குது ஊர், நீ பேனிக்காக வேணாம் அப்படிங்கிற என் பயந்தாங்களி வரதராஜ் அங்கே அமைதி ஆகுறான். சுற்றி திரும்பி பார்க்கல, கேஷுவலாக நான் என் ஊருக்கு தான் வந்திருக்கேங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. நல்ல மேட்ச் ஆடி முடிச்சு கோல் எதை சரியாக அடிக்கலை, விட்டேன், தோத்துட்டாங்க நினைக்கிறேன். ரொம்ப டல்லாக இருந்தால் கலாச்சிக்கிட்டு இருந்தாங்க பசங்க. அப்போ தான் பேச ஆரம்பிங்க, எல்லாருக்கூடையும் பேச ஆரம்பிக்கிறேன். பேசி முடிச்சுட்டு நைட்டு போச்சு. அப்போ மறுநாள் கிஷோகர் மன்னாரின் மறைசாட்சிகள் அப்படின்னு ஒரு இடத்த கூப்பிட்டு போனான். ஒரு சர்ச் ஒன்று இருந்துச்சு, உள்ளே இருந்துச்சு. எப்படின்னா ஃபஸ்ட்டு கிறிஸ்டியனாக கன்வெர்ட் ஆன 400 பேர் ஸ்ரீலங்காவில், தமிழ் ஆளுங்க. ஏன் சிரிக்கிறேன்னா கதை அப்படி சீரியஸான கதையாக கிஷோகர் பையன் அப்படி சொல்லி சிரிக்க வச்சுட்டான். 400 பேர் ஃபஸ்ட்டு கவுண்ட் ஆன 400 கிறிஸ்டியன்ஸ். அவங்க முறை என்ன இருக்குன்னா, இவங்க ஒரு கேஸ்ட் பேர் போட்டுருந்துச்சு, என்ன பேர்னு தெரில, அது இப்போ இருக்காது கூட நினைக்கிறேன். அதே ஜாதியில் நம்ம ஊருக்காரங்க மீன்காரங்க இருந்திருக்காங்க. அவங்க கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் எங்கள் சொந்தக்காரங்களாம் ஸ்ரீலங்காவில் இருக்காங்க, போய் கன்வெர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த ப்ரீஸ் கிட்ட ஒரு சேவியர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவர் கன்வெர்ட் பண்ணிக்கிறார். உங்கள் ஆளுங்களாம் ஆகிட்டாங்கப்பா, நீங்களும் ஆகிடுங்கப்பா. ஒரு 400 பேர் ஆயிருக்காப்புல. ஸோ இது அந்த ஏரியா ராஜா, தமிழ் ராஜா சங்கிலிக்கு தெரிஞ்சிருக்கு. சங்கிலியன் பையனை அமைச்சிருக்காப்புல, இப்போ என்னென்னு பாடுறா எதை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. போனவன் சும்மா இருக்கேன் தானே, அவனும் கன்வெர்ட் ஆகிட்டான். சங்கிலியனுக்கு காண்டாகிருச்சு. நான் போய் சும்மா இருக்கேன் தானே ஜனங்க. அந்த வருஷம் ஃபங்க்ஷன் நடத்தியிருக்குங்க. அவனுக்கு ஏசுனதானே யாருன்னு தெரியாது. மேரி மாதா வச்சு ஃபங்க்ஷன் நடத்தினே பயந்துட்டு நம்மள ஏதோ அக்கில்ட்டு விச் கிராஃப்ட் ஏதோ பண்ணுறாங்க போலன்னு சொல்லிட்டு 400 பேரையும் வெட்டி கொண்டான். சாரி சிரிக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. கிஷோகர் பையன் சொல்லி அவன் ஏற்றிச்சிட்டு மொரட்டை ஏற்றிச்சிட்டு அவன் என்னை மாதிரி கூட ஓஷா கூட ஃபாலோ பண்ண மாட்டான், ஸ்பிரிச்சுவல் கூட பேச மாட்டான். மொரட்டை ஏற்றிச்சிட்டு பியூர் ரேஷனலிஸ்ட் அவன். அச்சிங்க திட்டம் சயின்ஸை மட்டுமே நம்பக்கூடியவன் அவன். பேட்டி கேஸு நல்லா சொல்லிவிட்டு சிரிக்க ஆரம்பிச்சு. நானும் சிரிச்சிட்டேன். ஆனால் சங்கிலினை வச்சு பாருங்கண்ணே, அவன் எவ்வளவு கடுப்பாக இருந்தால் இவன் பண்ணியிருப்பான். இவங்க சும்மா இருக்க வேண்டியதானே அண்ணே. ஆனால் எல்லாம் 400 பேர் அண்ணே, அவன் முன்னாடி மேரி மாதா வச்சுக்கிட்டு ஃபங்க்ஷன் போயிருக்கானுங்க, எல்லோரும் ஏவி விட்டு 400 பேரையும் கொண்டுட்டானேன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அங்கே அப்போது கடைசியாக சொல்கிறேன் எல்லாம் முடிஞ்சுதுண்ணே, ஆனால் கன்வெர்ட் பண்ண சேவியர் காணாம போயிட்டான் அப்படின்னா அந்த எஸ்கேப் சொல்லி சிரிக்கிறான். அங்கே ரீசெண்டாக எலும்பெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க போல். கண்டுபிடிச்சி ஒரு கண்ணாடி பாக்ஸ்குள்ளே வச்சுருக்காங்க. எலும்பெல்லாம் கண்டுபிடிச்சி அந்த மக்கள் மறைசாட்சிகள் மக்கள்னு
இவன் கிஷோர் நேராக காதுகிட்ட வந்து இது வந்து எங்கள் ஆளுங்க எலும்பு தான், இப்போ எடுத்து வச்சுருப்பாங்க, அது வாரில் போனதை எடுத்து உள்ளே வச்சுருக்காங்க சிரிக்கிறான். எனக்கு இந்த டார்க் ஜோக்குக்கு நான் சிரிக்கிறதா இல்லை வருத்தப்படுறதா, அதாவது அவன் சொல்லுவான், கிஷோர் சொல்லுவான், ஆனால் எங்ககிட்ட இப்போ இருக்கிறது வெறும் சட்டையர் மட்டும் தானே, பகடி மட்டும்தான், எங்கள் கோவத்தை அவர் எப்படி காட்டுவோம், எங்களை நாங்களே கலாச்சி தானே எழுத வேண்டியதாக இருக்குது, அவர் எப்படி நான் ஆதங்கத்தை காட்டுவேன் சொல்லுங்களேன்னா. யாரும் புரிஞ்சுது, சிரிச்சுட்டு அப்புறம் பார்த்துட்டு வெளியே வந்தோம். அங்கே வந்து போர்டு போட்டிருந்தாங்க, 400 பேர் இறந்துருக்காங்க, இவங்களுக்கு வேட்டிக்கனில் வந்து இந்த பட்டம் அன்னது அந்த ஒரு இந்த பட்டம் ஹோலி பட்டம் தருவாங்க போல், அதுக்கு நாங்கள் ஏன் ரெக்கமெண்ட் பண்ணல, இது வேறு ஊரில் பண்ணி தான் கொடுத்துருப்போம், நம்ம ஊர்னா கேவலமான போர்டில் எழுதியிருக்கு. கிஷோர் சொல்கிறான், அன்றைக்கி கனடா 400 பேரில் வந்து சில பேர் கஞ்சா அடிக்கிறதுக்கும் சைட் அடிக்கிறதுக்கும் வந்திருப்பானுங்க, நமக்கு தெரியாது, அப்போ ஏதோ கூப்பிட்றாங்கன்னு வந்திருப்பாங்க, எல்லாருக்கும் எப்படி வேட்டிகளில் கொடுப்பான் சொல்லிட்டு கலாச்சிக்கிட்டே வரோம். ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு இடம்னு சொல்லி கூப்பிட்டு போய்ட்டு 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே, எனக்கு பயம், ஏன்னா இவன் அந்த ஊருக்காரன் தப்பிச்சிருவான், நான் இந்தியாவிலேருந்து கோர கலாய்க்கிறியாங்க ஆளுன்னு சொல்லி அடிச்சிட்டாங்கன்னா நான் வேறு ஒரு கன்வெர்ட்டர் கத்தோலிக்க கிறிஸ்துவ நான் போயிட்டு வெளியே வந்துட்டு அப்புறம் சுற்றிட்டு போயிட்டு வந்தோம். அப்புறம் இங்கே திருப்பி ஃபங்க்ஷன் போச்சு, பொண்ணு வீடு போச்சு, நல்லா ஆட்டம் பாட்டம் சாப்பாடு 3 நாள் நடத்துவாங்க போல். அங்கே ஃபங்க்ஷனில் என்ன பண்ணாங்கன்னா, இது கரோக்கேயில் சொந்தக்காரங்க தான் பாட்டு பாடணும், வெளியிலேருந்து யாரும் சிங்கர்ஸ்லாம் கிடையாது. ஸோ என்னன்னா சித்தப்பா மாமா தாத்தான்னு ஃபங்க்ஷனுக்கு பாடுற சிங்கர்ஸ்னே இருக்காங்க, அவ்வளோ அருமையாக பாடினாங்க. தாத்தா ஒருத்தர் டிஎம்எஸ் பாட்டெலாம் பின்னி எடுத்தேன். நம்ம வந்து சொந்தக்காரங்க பாடினா வாய்ஸ் கீச்சுன்னு தப்பாக இருக்கும், நாங்கள் அதெல்லாம் இல்லை, ப்ராப்பர் ப்ரொஃபஷனல் சிங்கராக பாடுறாங்க. ஒரு முறை ஒரு பையன் டிஜே கொண்டு வந்துட்டான் போல், அவனுக்கு தூக்கியாந்து காசு கொடுக்குறோம் தம்பி உட்காந்துக்கு வர, நாங்கள் தான் பாடுவோம், ஃபேமிலி ஆளுங்க தான் பாடியிருக்காங்க, அந்த ஒரு வழக்கம் போல். அது குட்டி பையன் ஒருத்தன் வந்து செம்மையாக பாடுறான், கட்டி தங்க மெட்டி எடுத்துகிட்டு பின்னுறான். ஸோ ஃபேமிலிக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் பாடுறதுக்குனே ஒரு சாங் புக் வச்சுருக்காங்க அவங்க. நைட்டு ஃபுல்லாக அது ஜாலியாக போச்சு. திருப்பி ஆண்டி வந்துடுவாங்க, கிஷோர் அம்மா தம்பி வந்துடுங்கன்னு சொல்லிட்டு பீஃபு இது சம்பல் சாதம் குழம்புன்னு ஓடும். கேரளா ரைஸ் தாங்க சாப்பிட்றாங்க, அந்த கொட்டையரிசி மோமில் சிவப்பு ரைஸ் வந்து குட்டாக இருக்கும்ல, அதுதான் அங்கே ஓடுது. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு முருங்கை நீளமாக இருக்குது, ரொம்ப ஒல்லியாக நீளமாக, ஷார்ட்டாக வெட்ட மாட்டேங்கிறாங்க முருங்காயை. ப்ரெட்டு செம்ம நீளமாக இருந்துச்சு, நம்ம சைஸே இல்லை அது. ப்ரெட்டுக்கு சம்பல் வச்சாங்க, என்ன டேஸ்ட்டு தக்காளி. டெய்லி டிஃபன் நாங்கள் அட்டி சாப்பிட்டேன், டிஃபனே சாப்பிட்றதில்ல, காலைல போயிட்டு அவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிட. ஒரு நாள் ஒரு மெனு ஒன்று வந்துடும். போய் இவங்க வந்து கேங்கோட ஒரு நாள் வெளியே நைட்டு கூட்டி போய்ட்டு ஃபயரை குளித்து சுற்றி உட்காந்துட்டாங்க மண்ணில், பார்பிக்யூ மாதிரி பிளான் பண்ணி. அதில் வந்து 2 ஸ்ரீலங்கா பசங்களும் இலங்கை சிங்கள பசங்களும் இருந்தாங்க. தம்மா வந்து நான் வந்து இன்றைக்கி உங்களோட மாஸ்டர்னு ஒருத்தர் இருந்தார் அவங்க டீமில், பேர் மறந்துச்சு, சாரி மாஸ்டர், அவர் மாஸ்டர் தான் கூப்பிடுவாங்க. அவர் வந்து நான் இன்றைக்கி சிங்களம் கற்றுக்க போகிறேன், நீ தமிழ் கற்றுக்கோன்னு 2 பேரும். எனக்கு வேறு பயம், உங்களுக்குள்ளே அடிச்சுக்க போகிறாங்க போல், நான் இப்போ எங்கே ஓடுறது நைட் டைமில் சுற்றி நாய் வேறு இருக்குன்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவங்க ஜாலியாக அவங்களும் கலாச்சிக்கிட்டு 2 பேரும் மாறி மாதிரி தமிழ் சிங்களம் பேசிக்கிட்டு பாருங்கள், இவ்வளோ பெரிய இது நடந்து முடிஞ்சோம். 2 வருஷம் உட்காந்து நைட்டு உட்காந்துக்கிட்டு கதை பேசிக்கிட்டு உட்காந்துருந்தோம். வச்சுட்டு அங்கே ஒரு பையன் ஒருத்தர் இருந்தார், பேர் மறந்துருச்சு, தமிழ் மேகி ஃபேன் தான், நல்லா வரைஞ்சார். டெசிலோட ஃப்ரெண்டு சூப்பராக ஒரு சிங்கள பாட்டோட பாடினார். எல்லோரும் அவங்க அந்த பாட்டும் டெய்லி கேட்குறதுனால அதுவும் அவங்களோட கல்ச்சரில் ஒன்றாயிடுச்சு. ஒரு 3 சிங்கள பாட்டு பாடினார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாட்டு பேர்லாம் கேட்க மறந்துட்டேன். இப்போ பிளேலிஸ்ட்டில் பாட்டால் பைலா சாங்ஸ் மட்டும்தான் இருக்குது, அதுவும் சூப்பராக இருக்குது. அருமையாக பாடினார் மெலடி பாட்டு, அந்த ஆம்பியன்ஸ் நல்லா இருந்துச்சு. பார்பிக்யூவில் உட்காந்துட்டு பீஃபை சுட்டு சாப்பிட்டுட்டு எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி கிளம்பி வந்து ட்ரம் எடுத்துக்கிட்டு பாட்டு. அவங்க பிளேலிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 90s ரகுமான் கூட இல்லை, வித்யாசாகர், பரத்வாஜ், பரணி, எஸ்ஏ ராஜ்குமார் மோட்லேயே இருக்குது. ப்ரெசண்ட்டு பாட்டு அவங்களுக்கு பிடிக்கல என்னன்னு தெரில, குட்டி பசங்க வரைக்கும் 90s பாட்டெல்லாம் ஃபுல்லாக பாடுறாங்க. நமக்கு தெரியாத அன்னோன் பாட்டெல்லாம் கையில் வச்சுருக்காங்க. அந்த லவ் டுடே, பழைய லவ் டுடே, இந்த 90s to 2000 வந்த படங்கள் தான் உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டில் அதிகமாக இருக்குது. ரகுமானோ ராஜாவோ வித்யாசாகர் அந்த ஒரு டைம், இந்த மலரே மௌனமா டைம், வித்யாசாகர் ரைஸ் அந்த டைம் தான் உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டில் அதிகமாக. ஸ்பாட்டிஃபை எடுக்கல உங்களுக்கு, அவங்க இதுதான் சிடி பிளேயரு, எல்லாம் யாரோ அதோ ஒரு வீட்டில் தான் இருக்கும். அவங்க இது வெட்டணும், பீஃபு அன்றைக்கி வெட்டுறதுக்கு ஒரு மாடு பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. மாடு வெட்டுறதுக்கு லைசன்ஸ் வாங்கணும் போல், அது அப்படியே கொண்டாண்டாங்க போல். அப்புறம் ஸ்ரீலங்கா போலீஸே வந்து தமிழ் போலீஸே வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்லாம் பண்ணி அதாவது ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சாச்சு போல். அதுக்கப்புறம்
ஒரு மன்னார். அந்த மன்னாரில் ஃபுட்பால் ஜெயித்த பசங்க ஹார்ன் அடிச்சுக்கிட்டே வராங்க லாரியில் பேப்பன்னு வந்துக்கிட்டு இவங்களை கிளச்சிட்டு போகிறாங்க. அது போய் சாப்பாடெலாம் ஃபுல்லாக ரத்த பொரியல் எல்லாம் போட்டு சாப்பிட்டு களை கட்டுச்சு. 2-3 நாள் போச்சு. அப்புறம் திருப்பி இன்னொரு நாள் ஒரு ஃபேன் வந்தார், நிவேஷ் அப்படின்னு ஒருத்தர் வந்தார். டெம்பிள் மேக்கி ஃபேன், மொரட்டு ஃபேனு. நல்லா டெம்பிள் மேக்கி கமெண்ட்லாம் வந்து ட்ரோலாக உட்காந்து கடுப்பேற்றுற மாதிரி கமெண்ட் பண்ணுறது. எதுக்கே அப்படி பண்ணுறேன்னு கேட்டேன். அப்போ தான் ரிப்ளை பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு பேசுகிறது பாசத்தில் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தார். அவர் வந்து அவங்களோட வேன் அவர் வந்து கால் டாக்ஸி வச்சுருக்காரு. நமக்காக ஒரு வண்டியை கொண்டு வந்தார். அவங்க ஊரில் இந்த மாருதி வேன் மாதிரி டொயோட்டோ வேன் மாதிரி இருக்குது, அதுதான் இந்த சைட் டோர் இருக்கிற வண்டி தான் அங்கே அதிகமாக ஓடுது. ஸோ அது கொண்டு வந்தார். அதில் ஏறிட்டு வாங்க சுற்றி காட்டணும்னு சொல்லிட்டுன்னு ஃபுல்லாக கூப்பிட்டு போனாங்க. போயிட்டு ஒரு மன்னாரில் ஏரி, அப்புறம் ஒரு கடல் ஒன்று போனோம். மணல் திட்டு ஒன்று அங்கே இருக்குது, அது கூப்பிட்டு போனான். கடல் ஒன்று போனோம். கால் வரைக்கும் தான் தண்ணியே இருக்குது. அது 1 கிலோமீட்டருக்கு நடந்தே போகலாம் போல். நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். திருப்பி அதே தான், நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். தூரமாக மணல் திட்டு நடந்து போகும். தூரம் போல ஒரு ஆர்மிக்காரன் நிற்கிறான். எனக்கு ஒரு 3ஆம் நாள் ஆர்மிக்காரன் நார்மலாகிடுச்சு எனக்கு. அங்கே ஆர்மிக்காரங்க டீ கடை வச்சுருக்காங்க தோழர்களே. ஆர்மி கேம்ப்புன்னு டீ கடையே இருக்குது. எதுக்குன்னா அவங்களுக்கு ஃபண்டு வேணுமாமே ஆர்மிக்கு. ஆர்மி ட்ரெஸ்ஸு கட்டிங்லாம் வச்சுக்கிட்டு டீ ஆற்றிக்கிட்டு இருக்காங்க. கடையில் சாமான் வைக்கிறாங்க. ஆச்சரியமாக இருந்துச்சு பார்த்துட்டு. அங்கே ஒரு ஆர்மி கடைப்பார், இங்கே தான் சைன் போட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போவார். போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் சுற்றி பார்த்துட்டு அப்போ தான் நிவ்யா கேட்டான். அதோ நேராக போன ராமேஸ்வரம்னா. என்னடா சொல்கிறேன்? அதோ கை கிட்டுற மனத்து ராமேஸ்வரம். என்னடா சொல்கிறேன்? இங்கேருந்து பக்கமாக ராமேஸ்வரம். இந்த கருமத்து கடை 50,000 செலவு பண்ணி ஃப்ளைட்டில் 3 பேர் வந்தோம் ராமேஸ்வரத்துக்கு கடைன்னு சிரிக்கிறான். ஃபாரின் கண்ட்ரி மாதிரி ஞாபகம் வச்சு கொடுங்கண்ணா இப்படின்னு சொல்லி ட்ராமா பண்ணாதீங்களான்னு. வெறும் கிளம்பி ஒவ்வொரு முறை மன்னார் பிரிட்ஜு தாண்டும் போதும் ஆர்மி செக் பண்ணும். இதுக்கியா ஏன் இப்படி மறுபடியும் பொங்கிட்டேன். இப்படி தான் இன்னும் மக்களை செக் பண்ணிருக்காங்களா? ஆனால் அதெல்லாம் இல்லைண்ணா, இந்தியாவிலேருந்து கஞ்சா கடத்துறாங்க இந்த வழியாக தான்ண்ணா. ஐய என்னென்ன சொல்கிறடா? ஆமாண்ணே, நம்ம பயிலங்க சும்மா இருக்க மாட்டேங்க, கஞ்சா கடத்துறாங்க செவனேன்னு இருக்கிறது இல்லை. மன்னார் கஞ்சா தானே வேறு லெவலு அப்படிமா. இன்னும் அது இங்கே வந்து உடலையாடா வைங்க. இல்லைண்ணே இங்கே இந்தியாவில் தான் வருது போல சொல்லி அதான் செக் பண்ணிருப்பாங்க அப்படி சொல்லிட்டு கலாச்சிக்கிட்டு இருந்தான். அப்படியே பேசிட்டு போச்சு. ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். விவேக் வந்து ஃபுல்லாக சுற்றி காட்டினார். அப்போ தான் ஒரு ஃபால்ஸ் ஒன்று போனோம். போயிட்டு ஒரு சின்ன ஒரு சந்து மாதிரி போய்ட்டு இருந்துச்சு. அண்ணே பார்த்தீங்களாண்ணே ஏன்னா சாணினார். ஓ சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பார்த்தா அந்த சந்துக்குள்ளே வண்டி போச்சு. நீ பாட்டி ஏன் இப்போ போகிற? இல்லைண்ணே போனால் உள்ளே ஃபால்ஸ் இருக்குண்ணே. சரிப்பா யானை சாணி காட்டினில இப்போ யானை இருக்குல்ல, யானை ஒன்றும் பண்ணாதுண்ணே அப்படின்னா. என்ன யானை ஒன்றும் பண்ணாது? ஆனால் யானை ஒன்றும் செய்யாதுண்ணே, ஜாலிண்ணே, அது யானைக்கு தெரியாதுல்லப்பா அப்படின்னு. ரீல் போட்டுக்காட்டு ஸ்ரீலங்கா யானையை பற்றி போட்டுக்காட்டு. ரீல் போட்டுக்காட்டினா யானை தும்பிகள் அடித்து கொள்கிற வீடியோ தான் வருது. நான் ஆஃபீஸே சொல்லியிருப்பேன், உண்மை தான் அது. அப்புறம் பார்த்துட்டு அவன் சிரிச்சு சொல்லிட்டேன், போவாத நான் வரல. நான் யானை வந்தால் தப்பிச்சு போயிடலாம். அதுக்கு வரலப்பா, நான் கிஷோர் கல்யாணத்துக்கு வந்திருக்கேன், போவாதன்னு சொல்லிட்டேன். இன்னும் கொஞ்சம் உள்ளே போன போது சத்தம் பெருசாச்சு. போவாதுன்னு சொல்கிறேன் உடனே இவன் சொல்லிட்டா. அந்த ஆள் வால்யூம் ஏற்றுறான். இதுக்கப்புறம் கத்திக்கிட்டு ஓடிடுவான் வேனை விட்டு. ட்ரிகர் ஆகிட்டேன்னா அவங்க கூட பேச மாட்டான், கண்டுக்காத. அப்புறம் என்ன கேட்காத. ஓகே சாரி ரிட்டர்ன் வந்துட்டாங்க. நான் தெளிவாக எப்போல்லாம் பயப்படணுமோ நான் பயந்துருவேன். அப்புறம் பொறுமையாக சொல்கிறான். நைட்டு உட்காந்துட்டு நீ வீட்டுக்கு வரான். சாருமோ சொல்கிறான், நீங்கள் சொன்னது கரெக்டு தான், ரிட்டன் வந்துட்டேன். ஏன்னா யானை இருக்கிற இடம் தான் அது, ஃப்ரெஷ்ஷாக சாணி போட்டிருக்கு, அதனால் ரிஸ்க்கு தான். நல்லது நீங்களே சொல்லிட்டீங்க பார்த்தியா, இதுக்கு தான் பயப்படுற டைமில் கரெக்டாக பயப்படணும் அப்படிங்கிறது. அது ஒன்று போச்சு. அவன் வந்து கவர்மெண்ட்டு வேலையெல்லாம் நிறைய எடுத்தெல்லாம் பண்ணுற, என்ஜிஓக்கெலாம் எடுத்து பண்ணுறது, எழுதி போடுறது, கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்பை நோக்கி போகிறதுக்கு இருக்கிற ஒரு பையன். அந்த ஒரு சமூக பொறுப்பும் வாங்கலை. சரிப்பா ஆயிடுச்சு, இப்போ அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து எல்லாம் சேர்ந்து போகிறதுக்கான டைரெக்ஷன் மாதிரி யோசிக்கிற ஒரு ஃபியூச்சரிஸ்டாக கூட சொல்லலாம். அவங்க அப்பா இயக்கத்தில் இருந்திருக்காரு. கதையெல்லாம் அப்பா கிட்ட இருந்து கேட்கணும்னே வாங்கணும்னே அவ்வளோ பண்ணியிருக்காருனே, அவ்வளோ விஷயம் மனசுக்குள்ளே இருக்கனேன் ஃபீல் பண்ணுறேன் தான். அவனுக்கு ஒரு கோவம், எதை பார்த்தாலும் கோவம் வரும். முதல்ல வந்த ஒரு மாதிரி ஒரு கோவம், இங்கே பாருங்கள் இப்படி ஆகிட்டான், நம்ம இப்படி ஆகிட்டான், அப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டுன்னு தலைவரை பற்றி அவ்வளோ சொல்லுவார். மாதிரி இந்த ஒரு ஏர்வேஸ் பண்ணாங்க, மில்ட்ரி ஜெட்டு பண்ணியிருக்காங்க, இங்கேருந்து ஏரோநாட்டிக்கல் நல்லா படிக்க வச்சு லண்டனில் திருப்பி இங்கே வந்துட்டுன்னு இதுக்குன்னே இருந்திருக்காங்க. கரும்புலிகள் வந்து எவ்வளோ முக்கியம். அங்கே இருக்கிற ஆர்மி எக்ஸிபிஷனில் எல்டிடி கிட்டேருந்து பிடிச்ச அந்த மிலிட்ரி வெஹிக்கிள் எல்லாம் வச்சுருக்காங்களாம். கேட்டால் வி ஆர் ப்ரவுடு டு வின் டெம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு கிஷோகர் சொன்னான்.
அதுதான் எங்களுக்கு பெருமையாக இருக்குது. இப்படி ஒரு முக்கியம், அதாவது ஒரு எந்த ஒரு வெளி தொடர்பு உதவியே இல்லாமல் இதுக்குள்ளேயே இருந்து இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்கங்கிறது எங்களுக்கே பெருமையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க போல். சேர்ந்து ஒன்றா இருக்கணும்னு தோணலை. அது ஆமாம், அது அந்த ஒரு வரலாறு, அந்த கதை மித்தாலஜியில் மாட்டிக்கிட்டு, கதையில் மாட்டிக்கிட்டு, மக்கள் மேலே குழப்பத்தை கோவத்தை கிளப்பிக்கிட்டு, அது உலகம் ஃபுல்லாக இருக்குது தானே. உலகம் ஃபுல்லாக யார் முதல்ல யாருக்கு அப்படிங்கிறது இந்த பூமியெல்லாம் கூறு போட்டு தான். நம்ம என்ன பண்ணுறது இல்லை, நம்ம இயற்கையை அழித்து பார்டர் போட்டு சிவிலைசேஷன் பண்ண தானே இங்கே ஒன்றில் இருந்தது. அது பேசிக்கு. அது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு சோக கதையை வந்து எடுத்தோம். ஃபஸ்ட் டைம் வந்து வந்தோம், பார்த்துட்டு நிறைய விஷயங்கள் பாட்காஸ்ட்லாம் ஷேர் பண்ண முடியாது, அது பர்சனல். எல்லாம் பேசிவிட்டு அரசியல்லாம் பேசிவிட்டு போட்டு இருந்துட்டு அப்புறம் ஒரு கிளம்புனார். அப்போ சொன்னார் மாதிரி இங்கே வந்து படம் எடுக்கணும் எடுங்க, ஆனால் வண்டி உடையிற மட்டும் சீன் எடுக்காதீங்கண்ணே, எங்களுக்கு வண்டி கடவுள் மாதிரி, 40 வருஷம் வண்டி கூட நீங்கள் ஸ்ரீலங்காவில் ஓடும். அங்கே கவனித்தேன், ஜப்பான் இம்போர்ட்டு தான் வண்டிங்க. டொயோட்டா அங்கே இருக்குது, அதிகமாக இருக்குது. நான் ஹோண்டா 200Dன்னு ஒன்று பார்த்தேன். அது வந்து புல்லட் மாதிரி ஹோண்டாவில் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். வேறு லெவலில் இருந்துச்சு எல்லாம். நாங்கள் தெரியல, அப்போலேருந்தே எங்களுக்கு ஜப்பான் இம்போர்ட்டு தான் வண்டி. நம்ம ஒரு பிராண்டு டிவி செட்டை ஒன்று பார்த்தேன். முக்கால்வாசி இந்தியன் பிராண்ட்லாம் அங்கே போகிறதில்ல, அவங்க வந்து வேறு டோட்டலாக பிராண்டு தான் வச்சுருக்காங்க. அது பார்த்தேன். அவர் எக்கனாமி பற்றி பேசிக்கிட்டு இருந்தான். அதாவது 40,000 சம்பளம் வாங்குறாங்கன்னா 30,000 ட்ராவல் சாப்பாடுக்கே போயிடுமா. ஆனால் இப்போ நான் டாலரில் சம்பாதிக்கிறான் கிஷோகர், வீட்டுக்கு கொடுத்துருவான், ஒருவேளை சாப்பாடு மட்டும் சாப்பிட்ற ஃபேமிலி எனக்கு அவ்வளோ தெரியுண்ணே அப்படின்றாரு. அதாவது சம்பளம் அதே தான், விலை 4 மடங்கு 5 மடங்கு. நாங்கள் என்ன வாங்குவோன்றீங்க? கண் கூட பார்த்தேன், ஒரு மளிகை கடையில் போய் இந்தியா வர்றதுக்கு பிஸ்கட்டு கூல்ட்ரிங்க்ஸ் தான் வாங்கினோம். 5,000 7,000 ஏதோ கொடுத்தாங்க கிஷோகர் அவன் காசுக்கு. அப்புறம் போயிட்டு 5 நாள் ஒரு மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு ஓடிச்சு. ஒரு மாதிரி மறக்காது அந்த பசங்க. அதில் செசில் தான் இப்போ நான் வச்சுக்கிற ஓக்கலில் டிபியை வரைஞ்சது. எனக்கு அவன் சொல்லவே இல்லை, ஃபேன் மாதிரியே இருந்திருக்கான், சூப்பராக இருக்குன்னு. அது டிபியில் வச்சுருக்கேன், நான் தான் வரைஞ்சதுன்னு எனக்கு அங்கே வந்து சொல்கிறான். நான் காட்டிக்கு விரும்பலண்ணே, நான் உங்களை அவ்வளோ பிடிக்கும் அப்படின்றான். என்னடா நீங்கள் காட்டிக்கிங்கடா பிடிச்சதுண்ணா அப்படின்னேன். அது பெரிய சர்ப்ரைஸ் அங்கே போயிட்டு மாதிரி அந்த 5 நாளும். அப்புறம் அது ஃபுல்லாக முடிச்சிடுவோம். போயிட்டு பார்த்துட்டு அப்புறம் இருக்கிற ஒரு நாள் இங்கே தூங்கிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சு அது கூடலாம் பேசிட்டு கிஷோகர்லாம் போட்டு கிண்டல் பண்ணிவிட்டு ஊருக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பி போயிட்டு இதெல்லாம் வாங்கினோம், தேவையானதெல்லாம் வாங்கிட்டு ஒரு மளிகை ஷாப்பில் போய் அவங்களுக்கு ஏன் ஸ்லாங் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒருத்தன் நீங்கள் பேசுங்கண்ணே, செம்மையாக இருக்குண்ணே, செம்ம மூடாகுது, என்னடாண்டா சினிமாக்காரங்க வந்து பேசுகிற ஸ்லாங்கனே உங்களுது. ஏன்னா அவன் சினிமா பார்க்குறது. இப்போ விஜய் சேதுபதி ஃபேனாவே, அவர் ஸ்லாங் நீங்கள் பேசுகிறீங்கண்ணே, எங்களுக்கு நீங்கள் பேசுகிற சினிமாக்காரங்க பேசுகிற மாதிரி நிறைய பேசுங்க, கேட்கணும் போல இருக்குது அப்படின்னா. அப்புறம் தான் நம்மளும் ஒரு ஸ்லாங் எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. அங்கே மளிகை கடையில் பேச சிரிக்கிறாங்க, ஓ இந்தியாவில் வந்துருக்காங்களா போலன்னு. அப்புறம் போய் சாமான்லாம் வாங்கிட்டு எல்லாம் எடுத்து போட்டு கொத்துமீன் ரூல்ஸ் ஒன்று இருந்துச்சு, க்ரீம் சோடா ஒரு 3 பாட்டிலு, ஜிஞ்சர் பிஸ்கெட்டு, சம்பல் ஒரு பேக்கெட்டு, அதுக்கப்புறம் அவங்க ஒரு கேக்கு எல்லாம் போட்டு ஆட்டையை போட்டுட்டு ஒரு பட்டர் பிஸ்கெட் ஒன்று இருந்துச்சுப்பா, ஆனியன் பிஸ்கெட், ஆனியன் சீஸ் பிஸ்கெட் என்னமா இருந்துச்சு. எல்லாம் பேக் பண்ணிட்டு வந்துட்டோம். அப்புறம் ஃப்ளைட்டு வந்து ஒரு 1 ஹவர் லேட் இருந்தாங்க. மறுநாள் பொறுமையாக பேசி பிரியாவிடெல்லாம் பண்ணி பேசி முடிச்சுட்டு காலைல திருப்பி கிளம்புனோம், வந்துட்டோம். நாங்கள் கொஞ்சம் மன்னாரில் இருந்தனால கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம். லேட்டாக கூட இல்லை, கரெக்டான டைமுக்கு வந்துட்டோம். எங்களுக்காக தான் அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியல. எங்கள் ஒரு ஆளுக்காக ஏர்போர்ட்டை வெயிட் பண்ணிட்டு மக்களே. பரபர இன்றைக்கி வெயிட் இல்லை மன்னார், ஓகே வாங்க. நாங்கள் சைன் அடித்து முடித்த உடனே எல்லோரும் பேக் பண்ணி கிளம்பிட்டாங்க வீட்டுக்கு. எவ்வளோ லேட்டாக வந்தீங்க? ஒருத்தர் வந்து கத்தினார், ஓய் லேட்டு இல்லை, மெசேஜ் வந்துச்சு லேட்டுன்னு. அப்படியா, எங்கேயா காட்டுங்க அப்படின்னாரு. காட்டினோம். எங்கிறது? மன்னார். மன்னாரில் இருந்தாங்க, கோகோன்னாங்க. ஏன்னா அவ்வளோ தூரம் யாரும் வரமாட்டாங்க போல். என்ன பண்ணுறாங்க, டூரிசம்னா கொழும்பு ஸ்ரீலங்கா சைடு தான் எல்லா டூரிசம் டெவலப் ஆகுது. சிங்கள மக்களுக்கு சைடு, தமிழ் சைடு டீலில் விட்டாங்க, ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் ஆர்மி கேம்ப் ஏன் டூரிசம் இங்கே வரணும்? ஸோ நான் வந்து கிஷோகர் கல்யாணத்தால் மன்னார் போக வேண்டியதாக இருந்துச்சு. இல்லைன்னா மன்னாருங்கிறது ஒரு டூரிசம் இடமாக யாரும் பார்க்கக்கூடிய வாய்ப்பே இல்லை. அங்கே அவ்வளோ அருமையாக நடலாம் நான் போனேன், சூப்பராக நடலாம் போனேன். ஆனால் நான் மட்டும்தான் இருந்தேன், நம்புவீங்களா நீங்கள்? இப்போ நீங்கள் பார்க்குற அத்தனை ரீலு ஸ்ரீலங்கா டூருங்கிறது கொழும்பு மட்டும்தான். அந்த ஸ்ரீலங்கா சைடு சிங்களா இருக்கிற ஏரியா மட்டும்தான் டூரிசமில் வரும்.
தமிழ் ஜனங்க சைடு எதுவும் ஒன்றும் இல்லை. அது அந்த ஊர் ஜனங்க இருந்துக்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் அருமையாக இருக்குது. திரும்பி போகணும் ரைட்டு. அப்புறம் 2 பீரியட் எல்லாம் கொடுத்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க எல்லாம். அப்புறம் தான் பொறுமையாக நியூஸ் பரவுது, இவர் சினிமா நடிக்கிறவரா, இந்தியாவில் சினிமா நடிக்கிறவரான்னு சொல்லிட்டு. ஏன்னா யூடியூப் சினிமா லவ் டுடே முகேஷ் பேர் பார்த்துட்டாங்க போலாங்க. அங்கே தேட்டர் இருக்குது. படம் ஓடிச்சேன், மாவீரன் இன்னொரு படம் ஓடிச்சு அந்த டைம் நான் போன டைமில். டிக்கெட்டு ஒவ்வொன்றும் 500 ரூபா. அது மட்டும் மேட்ச் ஆகிடுச்சு. நம்ம பிவிஆர் டிக்கெட் அங்கே இருந்துச்சு. எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. சினிமாக்காரர் சொல்லிப்போம், உங்களுக்கு நானே செலிப்ரிட்டியாக, சரி ஓகே ஹாப்பின்னு சொல்லி ஜாலியாக எடுத்துக்கிட்டேன். அப்புறம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி ஃப்ளைட் ஏறிட்டோம். ஏறும்போது மனசே இல்லை எனக்கு. முதல்ல பயந்து இறங்கினேன் ஊருக்குள்ளே. போகும்போது எனக்கு அடடா என்னடா இது விட்டு போகிறோமான்னு ஒரு வருத்தம். ரொம்ப ஒரு மாதிரி ஒரு மிஸ்டிக்கலாக ஒரு அமைதியாக இருந்துச்சு. அவங்க இப்போ நான் பேசுகிற சோங்கெல்லாம் அவங்க இல்லை, தாண்டி வந்துட்டாங்க, ஃபேஸ் பண்ணுறாங்க, அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறாங்க. அங்கே இப்போது இந்த பிரச்சனை கூட இல்லை. இப்போ எக்கனாமிக் கிரைசிஸில் வேலைவாய்ப்பு என்ன சொல்கிறாங்க, அண்ணே படிச்சுட்டு ஃபாரின் போய் செட்டில் ஆகிடணும், இங்கே இருக்கிற பிளானுங்களுக்கு இல்லை, இங்கே என்ன இருக்குன்றீங்க அப்படின்றான். நீங்கள் என்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியும், என்ன முதல்ல எக்கனாமி வைஸ் அவங்க டவுன் ஆனதான் இப்போ கடுப்பில் இருக்காங்க. இப்போ ஸ்டாலினி அழகாக ஃபோட்டோ எடுக்குது, கேமரா எங்கே போய் வாங்குவேன், சரி வாங்கிட்டேன், எங்கே வேலை வருன்றீங்க அப்படின்ட்டு, நீங்கள் யார் கொடுப்பா அப்படின்றீங்க, எங்கே நான் போகணும், ட்ராவல் எங்கே பண்ணுவேன், எவ்வளோ செலவு பண்ணி யோசிச்சிங்க. பதிலே இல்லை என்கிட்ட. இந்த பதில் இல்லாமல் நிற்கிறதுங்கிறது கொடுமை தெரியுமா, கேள்விக்கு பதில் இல்லைன்னா. மாதிரி இப்போயும் ஞாபகத்திலே இருக்குது அந்த ஊர் ஜனங்க, ஃப்ரெண்ட்ஸு, நைட்டெல்லாம் பாட்டு பாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தது, அந்த பீச்சு அடைய மண்டையில். ஏன்னா ரொம்ப அதிகம் சுற்றாத எனக்கெல்லாம் போகிற ஒவ்வொரு இடமும் முக்கியமாகிடும். நாங்கள் எல்லா இடமும் போனோம். எங்கே போனாலும் ஒரு 3 கிலோமீட்டருக்கு ஒரு இது பேரிகேடு, ஆர்மி சும்மா நிற்பாங்க. அவங்களுக்கு இப்போ அங்கே ஒன்றும் வேலை இல்லை, சும்மா உட்காந்துருக்காங்க, ஜாலியாக உட்காந்துருக்காங்க. நம்ம அப்படியே தாண்டி போனோம். ஒரு இளநீ ஒருத்தரை விட்ட வாங்கினோம், அன்னைக்கு சுகரும் வாங்கினோம். கொஞ்சமாக பேச்சு கொடுத்தான், என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு. இருந்தேன் ஒரு 3 வருஷம் தடுப்பில் இருந்தேன்ப்பா. அப்புறம் வெளியே வந்தேன். அப்புறம் இப்போ ஒரு நாட்டுக்கு ஒரு 6 வருஷம், இப்போ வீட்டுக்கு ஒரு 5 வருஷம் உழைச்சிக்கிட்டு இருக்கேன். எனக்கு எதுவும் புரியல. இளநீ குடிச்சிட்டு அவர் என்ன சொன்னாலும் தெரிஞ்சுதானே. தடுப்பு அப்படிங்கிறது சரண்டரான எல்டிடிங்கெலாம் ஒரு முகாம், ஜெயில் மாதிரி. இதெல்லாம் போனால் கான்ஸ்டியூஷன் கேம்ப் மாதிரி தான். அது தப்பிச்சு வந்தவங்க ரொம்ப கம்மி பேர் தான். தலை வெளியே வந்திருக்குன்னா நிறைய பார்த்துட்டு வந்திருக்கு. அவர் இளநீ வெட்டிக்கிட்டு இருக்காரு. அவ்வளோ பெரிய ஒரு சொன்னார், அழகாக சொன்னார், நாட்டுக்கு பண்ணேன் இல்லை, இப்போ வீட்டுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன், இளநீ விற்கிறேன், லோடு எடுக்கிறேன்ப்பா, இங்கே வந்து கொடுக்குறேன்ப்பான்னு சொல்லி அவர் பேசிகிட்டு இருக்கார். தடுப்புங்கிற வார்த்தையே எங்கள் பையன் முன்ன இவ்வளோ நடந்திருக்கு, உள்ளார தாண்டி வந்துட்டார்னா பெரிய விஷயம். தப்பிச்சு வந்திருக்காருங்கிறது 20% தப்பிச்சு வந்தாங்க. அப்படி வேணாம் விடுங்க, எதுக்கு இந்த இதை சோகமாக்கிக்கிட்டு. மன்னார் ஜாலியான வைப்ஸ், அந்த ஃபீல்குள்ளேயே போவோம். மிகச்சுக்க ஜாலியாக தான் இருக்கான். அவனுக்கு என்னென்னா அந்த ஊரில் சர்ச் மேலே பயங்கர பாசமாக இருக்காங்க, அதுக்கு நிறைய செலவு பண்ணுறாங்கண்ணே இருக்கிற காசெல்லாம் போட்டு. ஆனால் லைப்ரரி ஒன்றுக்கு கட்டி வச்சுருக்கான், உள்ள ஒரு புக்கு கூட இல்லைன்னு கோவப்படுறான். ஃபாதருக்கு அவ்வளோ செய்கிறாங்க. அப்புறம் பார்த்தாங்க இருக்கிற பழைய சர்ச்சு பழைய சர்ச்சில் இவங்க காசு போட்டு கட்டியிருக்காங்க. சர்ச்சு ஊருக்கே கரண்ட் இல்லை, சர்ச்சில் ஜென்ரேட்டர் போட்டு லைட்டு ஓடுது. கோவப்பட்டான், எதுக்கு இவ்வளோ பக்தியாக இருக்கணும். அப்புறம் நான் யோசித்தேன், இப்போ இந்த மக்களுக்கு பக்தியை தவிர வேறு என்ன ஹோப் இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க. நான் வச்சுக்கிட்டேன், வயசானவங்க சொல்கிறேன், சின்ன பசங்களை விட்டுடுங்க, உங்களுக்கு லைஃப் இருக்குது, ஹோப் இருக்குது, ஃப்யூச்சர் இருக்குது. வயசானவங்களுக்கு இவ்வளோ தூரம் பார்த்தவங்களுக்கு என்ன இருக்க போகுது, கடைசியாக நீயாவது என்ன பார்த்துக்க அப்படிங்கிற ஒரு சாங்சுரி மாதிரி கோயில்கிட்ட வந்துடுவாங்க. அப்புறம் இந்த பசங்கள்லாம் நல்ல எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு, அப்புறம் ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு, அவங்களுக்கு ஃபேஸ்புக் தான் மெயின். அங்கே நீங்கள் சிம் கார்டு வாங்கும்போது இந்த பேக் வருது, டிக்டாக்கு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் பேக். அது போட்டால் அது 3 அன்லிமிட்டட், மீதி எல்லாம் டேட்டா எடுத்துப்பா. நல்லா இருந்துச்சு அது பார்க்க. இந்த டிக்டாக் பேன் இல்லை, எனக்கு எப்படி நிறைய பேருக்கு தெரியுதுண்ணா, நம்ம ஆஃபீஸ் எபிசோடெலாம் கட் பண்ணி டிக்டாக்கில் போட்டிருக்காங்க போல். இங்கே பேன்னால எனக்கு தெரியல, அங்கே நிறைய பேர் பார்க்குறாங்க. போச்சு ஒரு மாதிரி ஒரு அமைதியான ஒரு ஜேர்னி. டூர் கூட இல்லை, ஜேர்னி. மிஸ்டேக்கலா எல்லாத்தையும் பார்த்துட்டேன். அந்த ஊரில் ஒரு மாதா கோயில் ஒன்று இருந்துச்சுங்க காட்டுக்குள்ளே, எனக்கு பேரெலாம் மறந்துடும், காட்டுக்காரி. அவ்வளோ காடு, செம்ம காடு, போயிட்டே இருக்கு ரோடு. போயிட்டு உள்ள ஒரு கோயில், சூப்பர் கோயில். அங்கே லட்சக்கணக்கில் வருவாங்களா ஜனங்க, முக்கியமான ஃபங்க்ஷன் டைமில். அதை போய் பார்த்துட்டு வந்தோம்.
திட்டிகிட்டே இருந்தான். எல்லாம் சாமிக்கே தான், யாரும் காசு கொடுக்குறாங்கண்ணேன்னா அட விடுடா ஆகிட்டு வந்துட்டேன். ஸோ ஸ்ரீலங்காவிலேருந்து இந்த பாட்காஸ்ட்டை யாராவது கேட்குறீங்க, இப்போ ஃபாரின்லேருந்து கேட்குறீங்க நான் கூட, இது உங்களுக்கு நான் டெடிகேஷன் ஃபார் யுவர் கண்ட்ரி, ஃபார் யுவர் லேண்ட், ஃபார் யுவர் ஜேர்னி, ஃபார் யுவர் ஸ்ட்ரகிள், ஃபார் யுவர் பெட்டர் ஃப்யூச்சர். ஸோ அடுத்து வர நாட்கள் நல்லதாகவே அமையும். நல்லா எடுத்து வச்ச ஃபோட்டோலாம் கொஞ்சம் போஸ்ட் பண்ணாமலே வச்சுருக்கேன். நீங்கள் வந்துட்டு இன்னும் அந்த பிஸ்கெட்டு க்ரீம் சோடெல்லாம் மீதி குடிக்கும்போது ஞாபகம் வரும். மாறி ஹோல் ஹார்ட்டடாக இவ்வளோ தூரம் நான் பேசுகிறதே இல்லை பாட்காஸ்ட்டில். இந்த ஜேர்னி அப்படியே சொல்லணும் அப்படின்ட்டு இருந்தேன். நிறைய அருமையான இடங்கள், நிறைய அழகான ஊர். ஆனால் அது மட்டும் உண்மை, அழகான ஊர், ரொம்ப அழகான ஊர். நன்றி. இது உங்கள் விஜயவதராஜின் ஓக்கலொலி. விஜய் வரதராஜ் ஓக்கலொலி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜயவதராஜின் ஓக்கலொலி. आप है तमिल पीपल कॉलेज नहीं है, विजय वदराज वकीलोली का पॉडकास्ट ये कहना है.